உம்மை மகிமைப்படுத்தும்படிக்காக இயேசுவே, உம்மை ஆராதிக்கும்படிக்காக, உம்மை தொழுது கொள்ளும்படிக்காக இன்றைக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்தும்படிக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து ஆளுகை செய்தப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. சொல்லுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுமே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். சொல்லுவோமா. ஒளியினை இதயத்தில் வாசம் செய்யும் ஐயா, வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை என்று அறிக்கை செய்வோமா. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். இயேசுவே ராஜாதி ராஜா என்று மாண்டிடுவார். இயேசுவே ராஜாதி ராஜா என்று மாண்டிடுவார். மகிமையில் சேர்த்திட பாரில் வந்திடுவார். மகிமையில் சேர்த்திட பாரில் வந்திடுவார். முடிவு வரை நிலைத்திடவே என்றும் தொழுதிடு
மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அவரை உயர்த்துவோமா? அவரை உயர்த்துவோமா? அவருக்கு மகிமை செலுத்துவோமா? கனத்தை செலுத்துவோமா? அவரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரராய் இருக்கிறவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீரே உன்னத தேவன் அப்பா, பரிசுத்தம் உள்ள தேவன். எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறீரப்பா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே, இயேசுவினுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன தேவனே, இயேசுவே எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. காரணம் அப்பா, நீர் எங்களுடைய தேவன் அப்பா. நீரே எங்களுடைய தேவன், நீரே ராஜாதி ராஜா, எங்களை ஆளுகை செய்கிற தேவன், எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிற தேவன், எங்களை ஆளுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தில் நீர் எங்களுக்கு வல்லமை தருகிறீரப்பா, அதிகாரத்தை தருகிறீர் இயேசுவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாருமே இல்லை அப்பா. இயேசுவினுடைய நாமம் தானப்பா எல்லா நாமத்திற்கும் மேலானது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஓ உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் சொல்கிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு நம்ம தந்திருக்கிறார். ஆமென். இயேசுவினுடைய நாமம் பெரிய நாமம், அவருடைய நாமம் உயர்ந்த நாமம், அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவினுடைய நாமம். ஆமென். இயேசுவினுடைய நாமத்தினாலே மரணத்தின் வல்லமைகளை, பாவத்தின் வல்லமைகளை, வியாதியின் வல்லைகளையும் எல்லாம் உடைக்கப்பட்டது. அவருடைய நாமத்தினால் அது எல்லாம் உடைக்கப்பட்டது. அவருடைய நாமத்தினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. இன்றைக்கும் அவருடைய நாமத்தினால எல்லாவற்றிலையும் நமக்கு ஜெயம் உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. நம்முடைய சூழ்நிலைகளின் மேலே இயேசுவினுடைய நாமத்தில் வெற்றி உண்டு. ஆமென். இதை நாங்கள் அறிக்கை செய்து இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம் என்கிற பாடலை பாடி ஆண்டவராக இயேசுவை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. மரணத்தின் வல்லமைகள் உரிப்பட்டு ஓடுதே இயேசுவின் நாமம். அறிக்கை செய்வோம். பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். இயேசு
நாமம், இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு அறிக்கை செய்வோமா? மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுது இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுது இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுது இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சொல்லுவோமா? சிலுவையில் சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. சிலுவையில் சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம், இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். அவருடைய நாமத்தை அறிக்கை செய்வோமா? உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இன்னும் ஒரு விசை இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். அவருடைய நாமத்திற்காக, இயேசுவினுடைய நாமத்திற்காக நன்றி செலுத்துவோமா? அவருடைய நாமத்தை அறிக்கை செய்வோம், அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நமக்காக இயேசுவினுடைய நாமத்தை தந்திருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மரணத்தின் மேல் அப்பா எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீர். சாத்தான் மேல் எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீர் அப்பா. ஜெயத்தை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவினுடைய நாமத்தினாலே பாதாள சங்கிலிகள் எல்லாம் அப்பா அறுக்கப்பட்டது. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அவருடைய நாமத்தினாலே, இயேசுவினுடைய நாமத்தினாலே சாத்தான் மேல நீர் எங்களுக்காக அதிகாரத்தை தந்திருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. சாத்தானா இருக்கிற அந்த எதிரி மேல நீர் எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமம் எங்கள் மேலே இருக்கிறபடினாலே எதுவும் எங்களை அணுக முடியாது, எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. வானத்திலும் பூமியிலும் நமக்காக ஒரே ஒரு நாமம் இருக்கிறது, எங்களுக்காக ஒரே ஒரு நாமம் இருக்கிறது. அந்த நாமம் இயேசுவினுடைய நாமம், அந்த நாமம் இயேசுவினுடைய நாமம். இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி
செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொன்னாலே பிசாசு 7 வழியாய் ஓடி போகிறான் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் பெரியது ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகத்துவம் உள்ளது ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம் உள்ளது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் சொல்லுவோமா? எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா.
மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் இடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்வோமா? உம் நாமமே அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 Yahweh, Hallelujah, Yahweh, Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, Hallelujah. Solomon, Yahweh, Hallelujah, Yahweh, Hallelujah, Hallelujah. தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவருடைய நாமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோமா? அவர் நமக்காக தம்முடைய நாமத்தை தந்திருக்கிறார். ஒரு அதிகாரத்தை போல அவர் நமக்காக தம்முடைய நாமத்தை தந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததினால்தான் இன்றைக்கு அவருடைய நாமத்தில் நமக்காக அதிகாரம் உண்டு, நமக்காக வல்லமை உண்டு, நமக்காக ஜெயம் உண்டு. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில பெருங்காற்றும் அடித்தாலும் ஹல்லேலூயா அவருடைய நாமம் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு ஜெயம் உண்டு. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். அவரே நமக்காக கடல் மத்தியில நமக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கடலை பிளந்து நமக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துவோம்ப்பா. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் நமக்காக வல்லமை உண்டு, எங்களுக்காக வல்லமை உண்டு ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. சிங்கத்தின் கேவியிலே நாங்கள் இருந்தாலும் அப்பா உம்முடைய நாமம் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் அப்பா எங்களுக்கு பலத்த துர்கம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களுக்கு அடைக்கலம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு
நமக்காக சிலுவையிலே மரித்ததினால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததினால் இன்றைக்கு உம்முடைய நாமத்திலே வல்லமை இருக்கிறது அப்பா. அது மாத்திரமில்லாமல் நீர் நமக்காக அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய நாமத்தை பயன்படுத்துவதற்காக, உம்முடைய நாமத்தை சொல்வதற்காக நமக்குள்ள எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை நீர் தந்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கும்படிக்காக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்காக தந்திருக்கிறார். ஆமென். அக்கினி ஸ்தம்பத்தை போல, மேக ஸ்தம்பத்தை போல நம்மை நடத்தும்படிக்காக, நமக்காக யுத்தத்தை செய்யும்படிக்காக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்காக தந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டு பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவி என்கிற அந்த பாடல் பாடி ஆண்டவராக இயேசுவை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவனரே, ஊற்று தண்ணீர் ஜீவனரே, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவி. கேட்போமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே,
பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஆவியே. தாகத்தோடு கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேட்போமா? பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே. பலமாய் கரங்களை தட்டிக்கொண்டு பலமாய் கரங்களை தட்டிக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துவோமா? அவர் நம்மை நிரப்பினார், அவருடைய அபிஷேகத்தினால நம்மை நிரப்பினார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. படிப்போல் எங்கள் மேலே பெய்கிறவரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மேக ஸ்தம்பத்தை போல அக்கினி சம்பத்தை போல ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இல்லாமல் அப்பா நாங்கள் வாழ முடியாது. நீர் எங்களுக்குள்ளாக தங்கி எங்களுக்குள்ளாக வாசம் செய்தப்பா எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. எங்களை காப்பாற்றுகிறீர் அப்பா. எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பெருமழையாய் அப்பா பிரவேசிக்கும்படிக்காகப்பா அப்பா நீர் எங்களுக்கு அதிகாரத்தை தந்தீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கனிகளை கொடுக்கும்படிக்காக பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீர் எங்களை நடத்துகிறீரப்பா. அப்பா தேவனுடைய வழியில எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். பலமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எழுந்திருப்போமாக. இதோ இந்த காணிக்கை தசம பாகங்களை கரத்தில் உயர்த்தி பிடியுங்கள். என் அன்பும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை கூடி வர செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா. எல்லாம் உம்முடைய கிருபையினாலும் கிடைத்தது என்று அறிக்கை செய்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த காணிக்கை தசம பாகத்தை கட்டாயத்தினால் அல்ல, கடமைக்காகவும் அல்ல ராஜா. எங்கள் அன்பின் வெளிப்பாடாக உம்மில் வைத்துள்ள நம்பிக்கையின் சாட்சியாகவும் கொடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உம்மை கனப்படுத்தி எங்கள் கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையின் ஊழியத்திற்காக விதைக்கிறோம். அதை நீர் பிரியமாக ஏற்றுக்கொள்ள போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எங்கள் கிருபையுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையினால் நீர் எங்களுக்கு கொடுத்திருந்த நாங்கள் இந்த தசம பாகங்களையும் காணிக்கையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. அவற்றை உமக்கு உகந்ததாக ஏற்றுக்கொண்டு கொடுத்த ஒவ்வொரு கையும் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையிலும் குறைவில்லாத எல்லாவற்றையும் நிறைவாக்குவீராக ராஜா.
இதோ நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளிக்கப்படும் என்று உம்முடைய வார்த்தையின்படி சொன்னவரே, வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வாதங்களை எங்கள் மீது பொழியும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் உழைப்பில் பலனையும் குடும்பங்களில் சமாதானத்தையும் தேவைகளின் நிறைவையும் தருவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முன்பாக நம் எல்லோருமாய் கூட ஒரு விஷயம் எழுந்து நின்று, சென்ற மாதங்களில் சென்ற வருஷத்தில் கூட நினைக்கிறேன், நம்முடைய பாண்டிச்சேரி கிளை சபை பாஸ்டர் ஜெரார்ட் அவருடைய மாமியார், அங்கே பாஸ்டர் அம்மாவுடைய தாயார் காரைக்கால், அவங்களுக்காக நம்ம ஜெபித்து இருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? ஆமேன். அவங்களுக்கு தேவன் ரொம்ப அற்புதமாக அந்த சுகத்தை கொடுத்து நல்ல பலப்படுத்தி கொண்டு வந்தார். சென்ற நாட்களிலே அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் சென்று சேர்ந்தார்கள். இந்த நேரத்தில் நம்ம எல்லோருமாய் சேர்ந்து அந்த குடும்பத்தாருக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய கணவர் இருக்கிறார், இன்னும் 3 பிள்ளைகள் திருமணமானவர்கள். அதில் ஒருத்தவங்க தான் பாஸ்டருடைய மனைவி, இன்னும் 2 பிள்ளைகள், அவங்களுடைய குடும்பத்தார். இவர்களுக்காகலாம் தேவனிடத்தில் ஆறுதலை கேட்டு எல்லோருமே அப்படி ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்தில் சகல விதமான ஆறுதல்களின் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட இதோ பாண்டிச்சேரியில் பாஸ்டர் ஜெரார்ட் அவருடைய மாமியார் கர்த்தரண்டையில் வந்து சேர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் தானே ஆண்டவரே, அந்த தாயாருடைய பிள்ளைகளை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய மருமகன் மருமகள்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய கணவரை விசேஷமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய உறவினர்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இதோ இந்த தாயாரை இழந்து தவிக்கக்கூடிய அந்த கணவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நீர் அவரை ஆட்சி தேற்றுவீராக. அவருடைய பிள்ளைகளுக்கு நீரே தகப்பனாக தாயாக இருந்து கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பை அவருடையக்குள்ளாக நீர் பிரகாசிக்கும்படிக்கு நீர் செய்வீராக. தேவனுடைய ராஜ்யத்தில் இன்னும் அரிய பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவர், இந்த தாய்க்கு ஈடாக உம்முடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஊற்றப்படுவதாக பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. 10வது ஆண்டுக்காக அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அந்த 21 நாட்கள் ஜெபத்தை எத்தனை பேர் செய்கிறீங்க? அந்த குறித்த நல்ல காரங்களை நல்லா உயர்த்தணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஓகே. ஜெபிக்க முடியாதவர்கள் யார் கை தூக்குங்க. ஜெபிக்க முடியாதவர்கள், நான் வந்து சரியாக என்னால் அந்த டைமுக்கு ஜெபிக்க முடியல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் தேவன் நம்மை ஆலயத்தில் கொண்டு வருகிறார். ஜெபிக்கிறவர்களை இன்னும் அதிகமாக ஜெபிக்க பண்ணுறார். ஜெபிக்க முடியாமல் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி போட்டு அந்த ஜெபத்தை தொடரும்படிக்காக தேவன் செய்கிறார். கர்த்தர் அன்பானவர். அல்லேலூயா. எல்லோருமாய் இந்த ஆண்டு விழாவை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதில் தம்முடைய பிள்ளைகள் இன்னும் ஊக்கமாக இருதயத்தை ஊற்றி நேரத்தை கொடுத்து ஜெபிக்கும்படிக்காக எல்லோருமாய் கேட்டு நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு அப்படியே கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. 10வது ஆண்டு ஆண்டவரை காணும்படிக்கு செய்கிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு இந்த 10வது ஆண்டின் சந்தோஷத்தை, அதனுடைய நிறைவை தந்து எங்களை நடத்துகிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அதற்காக ஆண்டவரே, இந்த 21 நாட்களை நாங்கள் முன்குறித்து அதற்காக குறித்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் எழுந்து இரவுகளும் பகல்களிலும் மத்தியானத்திலும் சாயங்கால வேளைகளிலும் ஜெபித்து கொண்டிருக்க செய்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனை நோக்கி இதோ கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையிலிருந்து ஜெபம் மேகமாக தூபமாக எழும்புகிறதற்காக, நறுமணமாக எழும்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த 10வது ஆண்டு விழாவை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறவர்களை கூட நீர் உம்முடைய உன்னத பலத்தினால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தடைகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் விசேஷித்த ஜெப ஆவியினால் நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 10வது ஆண்டு விழாவை கர்த்தாவே நீர்தாமே நடத்தி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு நீர் ஆலோசனையை தாரும், திட்டங்களை தாரும், வழி நடத்துதலை தந்து கர்த்தர் தாமே நீர் வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையார் ஒவ்வொருவரும் நீர் ஊக்கப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. இந்த நாட்களுக்கான டிராக்ஸ்களை எல்லாம் எங்கும் சென்று கொடுக்கும்படிக்கு ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்துவீராக.
மான் கால்களை நீர் தருவீராக ராஜா. சுவிசேஷங்களுடைய பாதங்களை கர்த்தர் நீர் தருவீராக. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கூட்டங்களுக்காக இடத்தை நீர் ஆயத்தப்படுத்தி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியர்கள் கண்களில் தயவு கிடைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர், எங்களுக்கு முன்பாக நீர் நடந்து போகிறீர். நாங்கள் அந்த தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து ஆண்டவரே நாங்கள் கடந்து போகும்படிக்கு செல்லுகிறீர். ஆண்டவரே எங்கள் ராஜா எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். எங்கள் தேவன் எங்கள் முன்னணியில் நீர் நடந்து போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு விழாவுக்கு தேவையான எல்லா பொருளாதாரத்தையும் கர்த்தர் நீர் சந்திக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களிலே நீர் முன்குறித்திருக்கிற ஊழியக்காரர்களை கொண்டு வருவீராக. ஆண்டவரே இந்த சபையிலே வளர்ச்சியை உண்டாக்கத்தக்கதாக உம்முடைய கண்களில் இந்த நாட்களில் கிருபை இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்துவை அறியாத அநேக ஜனங்கள் இதில் வந்து கலந்து கொள்வார்களாக. ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுப்பார்களாக. சபையில வந்து நிலைத்திருப்பார்களாக. பின் மாற்றத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்களில் வந்து கர்த்தரோடு கூட ஒப்புரவு ஆகுவார்களாக. மற்ற சபையாரும் பாகுபாடு இன்று வந்து கலந்து கொண்டு சொந்த சபைக்காண்டவரை திரும்ப செல்லத்தக்கதான அபிஷேகத்தினால் நீர் நிரப்பி நடத்துவீராக. நன்றி அப்பா, நன்றி செலுத்திடும் இந்த கூட்டங்களுக்காக, சகல பொருளாதாரத்தை நீர் சந்தித்ததற்காக, சந்தித்துக் கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த 3 நாட்களில் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் எல்லாம் சாதகமாக இருப்பதாக. ஆண்டவரே கிளைமேட் எல்லாம் சாதகமாக இருப்பதாக. கர்த்தாவே இவைகள் எல்லாவற்றிலையும் ராஜா யாக்கோபே உனக்கென்று ஒரு அறுப்பு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னீரே. ஒரு பெரிய அறுவடையை நீர் கட்டளையிடுவீராக. சபையில பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவீராக. உம்முடைய ஜனத்தின் மத்தியில் எழுப்புதலை கட்டளையிடுவீராக. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதற்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா அந்தகார வல்லமைகள், சாத்தானுடைய சதிமோச திட்டங்கள், மனுஷர்கள் மூலியமாக எழும்பி வரக்கூடிய துன்மார்க்க கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அழித்து போடுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை இறங்கி வருவதாக. உம்முடைய கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. லூக்கா நற்செய்தி புஸ்தகம் 1வது அதிகாரம் 31 33 வரை உள்ள வேத வசனங்கள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. லூக்கா நற்செய்தியாளர் தியோஃபிலுக்கு இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதுகிறார். ஏன்னாக்கா தியோஃபிலு மகா கணம் பொருந்திய அந்த ரோம அதிகாரி இயேசுவை குறித்த பல காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறார். அவருக்கு நிச்சயத்தை உண்டாக்குவதற்காக லூக்கா இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதுகிறார். அதற்காக காரியங்களை எல்லாம் போயிட்டு திட்டமாக விசாரித்து அதையெல்லாம் சேகரித்து இப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த தியோஃபிலு என்பவருக்கு இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதுகிறார். ஆமேன். இந்த லூக்காவுடைய சுவிசேஷத்தினுடைய முழுமையான நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவனுடைய மனித அவதாரத்தை அதிகமாக வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியது. இப்போ யோவான் நற்செய்தியில் இயேசுவை தேவனுடைய குமாரன், அவர் தேவன் என்று சொல்லி அதிகமாக வலியுறுத்துகிறார். மார்க்கு இயேசுவை பாடுபடக்கூடிய தாசன், அதான் சிலுவையில் மரித்தார் அப்படிங்கிறத மார்க்கு அதிகமாக அங்கே வெளிப்படுத்துகிறார். மத்தேயு எழுதும்போது அதே சுவிசேஷம் தான், ஒரே இயேசு தான், ஒரே சுவிசேஷம் தான். மத்தேயு எழுதும்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து தான் யூதர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மேசியாவாகிய ராஜா அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அப்போ லூக்கா இயேசு கிறிஸ்துடைய மனித அவதாரத்தை அதிகமாக எடுத்து காண்பிக்க போகிறார். ஆனால் நம்ம நினச்சி விடக்கூடாது இந்த இயேசு வெறும் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து விடக்கூடாது. ஆகையினால இந்த பகுதியில் வாசித்த இந்த பகுதியில் இயேசுவை பற்றி இப்போ தான் அங்கே தியோஃபிலுக்கு சொல்ல போகிறார். வரக்கூடிய அதிகாரங்களில் இன்னும் விளக்கமாக சொல்ல போகிறாரு. ஆனால் முதல்ல சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு வல்லமை உடையவர், எவ்வளோ மகத்துவம் உடையவர், மேன்மையானவர் அப்படிங்கிறத அங்கே சொல்லுகிறார். அதுதான் 31, 32, 33 அந்த வசனங்களில் நம்ம வாசித்தோம். அதில் இயேசுவை பற்றி 6 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் லூக்கா மூலியமாக அங்கே சொல்லுகிறார். முதல் காரியம் 31வது வசனத்தில், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ அவருக்கு பெயர் இயேசு. 2வது, அவர் பெரியவராக இருப்பார்.
மூன்றாவது உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். நான்காவது கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். ஐந்தாவது யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். ஆறாவது அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. அப்போ நான் இந்த குறித்து தியானித்தும் பொழுது சரி இந்த 6 காரியங்களையும் ஒரே செய்தியில் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமான மகத்துவமான காரியங்களாக இருக்கிறபடினால இன்றைக்கு இந்த 6 காரியத்தில் ஒரே ஒரு காரியத்தை எடுத்து தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் ஏவி இருக்கிறார். அது 31வது வசனத்தில் நமக்கு வருகிறது. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமேன். இயேசுடைய சுவிசேஷத்தை தியோஃபிலுக்கு எழுதுகிறார். இயேசுவை பற்றி சொல்ல போகிறார். இப்போ முதலாவது இயேசுவை குறித்து அவர் சொல்ல போகிற காரியம் என்னன்னு சொன்னாக்கா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு காபிரியேல் வானதூதன் வந்து மரியாளிடத்தில் அங்கே சொல்லுகிறான். ஆமேன். அவருடைய நாமம் இயேசு. ஆமேன். பிறக்க போகிற அந்த பிள்ளையினுடைய பெயர் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெயரை யோசேப்பும் மரியாளும் தேர்ந்தெடுத்த பெயர் கிடையாது. பரலோகத்திலிருந்து பரலோகத்தின் தேவன் பூமியில் தம்முடைய குமாரனை அனுப்புவதற்காக அவருடைய பெயரை சொல்லி அங்கே மரியாளிடத்தில் சொல்லும்படிக்காக சொல்லுகிறார். ஆமேன். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா, தேவனுடைய குமாரன் பூமியில் மனுஷனாக பிறந்து இருக்கிறார். அவருக்கு பெயரை வேறு யாரும் வச்சிட முடியாது. சொன்னால் என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெயரையும் சும்மா வைக்கிறது இல்லை. எது கூப்பிடுறதுக்காக வைக்கிற பெயர் கிடையாது. அந்த பெயருக்கு பின்னாடி தேவன் அவருடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவங்க செய்ய போகிற ஊழியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த பெயர் அவருடைய வாழ்க்கையே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் நம்ம கூட பிள்ளைகளுக்கு பெயர்களை வைக்கும் பொழுது தேவனிடத்தில் ஜெபித்து அப்படியாக ஆசீர்வாதமான அந்த அர்த்தமுடைய அந்த விதத்தில் அந்த பெயர்களை வைக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஏன் தேவன் இயேசு என்ற பெயரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, பூமியில் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்ப போகிறார். அவர் எப்படிப்பட்டவர், யாராயிருப்பார் அப்படிங்கிறத மனுஷர்கள் நிர்ணயிக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு சில மார்க்கத்தில் எங்களுக்கும் இயேசுவை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவுக்கு அவங்க ஏதாவது விளக்கம் வச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனை பூமியில் அனுப்ப போகிறார். அவருக்கு பெயரை வேறு யாரும் தேர்ந்தெடுக்க முடியாது. அவரே பெயரை சொல்லி அனுப்புகிறார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்னு சொன்னாக்கா, இயேசு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவர் இரட்சகர். ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. ஒரு மனுஷன், பூமியில் இருக்கிற ஒரு மனுஷன் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், அவர் தேவனுடைய குமாரன், அவர் கிறிஸ்து, அவர் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்வார், வியாதிகளை சுகமாக்குவார் அப்படி என்கிறது கிடையாது. மாறாக ஒரு மனுஷன் இயேசுவை பற்றி முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவர் இரட்சகர், அவர் ரட்சிக்கிற தேவன். ரட்சிப்பதற்காகவே அவர் பூமியில வந்து இருக்கிறார். இயேசு என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படிக்காக வந்திருக்கிறவர் அப்படிங்கிறது தான் இந்த தியோஃபிலுக்கு அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய ஆவியானவர் அந்த நாமத்தினுடைய விளக்கத்தை, அர்த்தத்தை அங்கே சொல்லுகிறார். 21வது வசனத்தில், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. இயேசு என்ற அந்த பெயருக்கே என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமேன். அப்படின்னு சொன்னாக்கா, தேவன் மனுஷனுக்கு அவர் முதலாவது கொடுக்க விரும்புகிற காரியம் என்னன்னா, தம்முடைய குமாரன் மூலியமாக ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார், பாவ மன்னிப்பை கொடுக்க விரும்புகிறார், பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படிக்காகவே தேவனுடைய குமாரன் பூமியில வந்து இருக்கிறார். ஏன்னு சொன்னாக்கா, உலகம் மனுஷனுடைய பிரச்சனையை வேற விதமா பார்த்து இருக்குது. உலகத்து ஜனங்கள்கிட்ட போய் பார்த்து நீங்கள் ஜனங்களுடைய பிரச்சனை என்னங்க அப்படின்னு சொன்ன கேட்டாக்கா, படிப்பு அறிவு ரொம்ப இல்லைங்க, அதனால படிப்பை நம்ம கொடுக்கணும். அல்லது என்னங்க பிரச்சனை, குடும்பங்களில் பொருளாதார பிரச்சனைங்க, பணம் இல்லைங்க, பணத்தை கொடுத்துட்டாக்கா எல்லாமே ஒழுங்காயிடுங்க, அதனால அது சம்பாதிக்க தேவையான காரியங்களை நம்ம தேசத்தில் பெருக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது ஜனங்களுடைய பிரச்சனை என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, தெரியலங்க, நிறைய வியாதிப்பட்டு ஜனங்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்க, அதுதான் ஜனங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமாக சொல்லுவார்கள். ஆனால் தேவன் பூமியை பார்க்கும் பொழுது மனுஷனுடைய ஒரே பிரச்சனை என்னன்னாக்கா பாவம் தான்.
அப்போ தம்முடைய குமாரனை அனுப்பும் பொழுது எதற்காக அனுப்புகிறார்னு சொன்னாக்கா, அவருடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படிக்காகவே தேவன் அங்கே அனுப்புகிறார். அப்போ இயேசு அவருடைய சுவிசேஷத்தை கேட்கிற எனக்கு முதலாவது அங்கே ஒரு நிச்சயம் உண்டாகணும். தியோஃபிலுக்கு உண்டாகுகிற மாதிரி எனக்கு உண்டாகணும். இந்த இயேசு எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார்னு சொன்னாக்கா, என்னுடைய பாவங்களை நீக்கி என்னை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். நான் பாவத்தில் வாழ்வதற்காக அல்ல, துன்மார்க்கத்தில் வாழ்வதற்காக அல்ல, அல்லது திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்து கொண்டிருப்பதற்காக அல்ல, பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படிக்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால தான் யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதில் முதல் பகுதி சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ நாமத்தை பாருங்க, நாமம் இயேசு என்ற நாமம் வல்லமை உள்ளது கிடையாது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? நாமத்தில் வல்லமை இல்லை, அந்த நாமம் யாருடையது என்கிறதுல தான் அந்த வல்லமை இருக்கிறது. எனக்கு அநேகர் ஒரு குருட்டாட்டமாக இயேசுடைய வார்த்தையோ ஏதோ ஒரு மந்திர வார்த்தை மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க. கிடையாது. இயேசு என்ற அந்த நாமத்துக்கு பின்னாடி இயேசு என்ற நபரே இருக்கிறார். ஆமேன். ஒரு நாமம் அதுக்குரிய வல்லமை அதிகாரம் எப்படி அறிஞ்சு கொள்ளுகிறோன்னு சொன்னாக்கா, அந்த நாமத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறா, அந்த நாமம் யாருடையது அப்படிங்கிறத அறிந்து கொள்ளும் பொழுது தான். அப்போ இங்கே அவருடைய நாமத்தின் மேலே நான் விசுவாசமாக இருக்கிறேன்னாக்கா, யார் மேலே தான் விசுவாசமாக இருக்கிறேன்? அந்த நபரின் மேலே நான் விசுவாசமாக இருக்கிறேன். அவர் செய்த காரியங்களின் மேலே நான் விசுவாசமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நாமத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லிட்டு வரல, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருதயத்தில் அவரை நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக ஆகிவிடுகிறேன். கர்த்தருடைய நாம மகிமையடைவதாக. எத்தனை பேர் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க? ஏன் சொன்னாக்கா, நீங்கள் அவருடைய நாமத்தை விசுவாசித்தீங்க. என்னவெல்லாம் அந்த ஆண்டவராகிய இயேசு செய்தார், சிலுவையில் எனக்காக என்ன செய்து முடித்தார், அதை நான் விசுவாசித்து நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நான் ரட்சிக்கப்பட்டு விடுகிறேன். ரோமர் 10வது அதிகாரத்தில் பாருங்க, 9, 10 அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, என்ன செய்யணுமா? வாயினாலே அறிக்கையிடணும். எதை அறிக்கை செய்யணும்? என் வியாதி சுகமாயிடும், என் கஷ்டம் சுகமாயிடும், என்னுடைய வியாதி நல்லா போயிடும் எப்படிங்கிறத நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்களா? இல்லை. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை செய்யணும். கர்த்தராகிய இயேசுவை அறிக்கை செய்கிறதுனா என்ன அர்த்தம்? இந்த இயேசு தான் கர்த்தர். ஆமேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த யெகோவா தேவன் தான் இந்த இயேசு கிறிஸ்து. ஆமேன். ஆதி ஆகமத்தில் வரக்கூடிய சிருஷ்டி கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்து. மோசேவை எகிப்தில் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்காக என்னுடைய நாமம் யெகோவா அப்படின்னு சொல்லி அனுப்பினார் இல்லையா, அவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தீர்க்க தரிசிகள்லாம் அறிவித்த அந்த யெகோவா தேவன் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். தாவீது போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதித்த அந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் சொன்னாக்கா, அதுக்கு முன்னாடி என்ன ஆனார்? அவர் மரித்தார். மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆனார்? சிலுவையில் பாடுகள் பட்ட ரத்தம் சிந்தினார். ஏன் சிலுவையில் பாடுகள் பட்ட ரத்தம் சிந்தினார்? என்னுடைய பாவங்கள். அப்போ சிலுவையில் என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து பாடுகள் அனுபவித்து ரத்தம் சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போ அந்த இயேசுவை தேவன் 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். அதை நான் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். அப்போ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்பட வேண்டும். அப்போ இந்த சத்தியத்தை நான் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். நான் ஒரு பாவியான மனுஷன், இந்த பாவம் தான் எனக்கு எல்லா விதமான தீமைகளை என்னுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறது, சாபங்களை உண்டு பண்ணுகிறது, நரக வேதனை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. என்னுடைய பக்தி என்னை காப்பாற்றாது, என்னுடைய மதம் என்னை காப்பாற்றாது, என்னுடைய சபை என்னை காப்பாற்றாது, என்னுடைய குடும்பம் என்னை காப்பாற்றாது, என்னுடைய பாஸ்டர் என்னை காப்பாற்ற மாட்டார். ஆமேன். யார் என்னை காப்பாற்றுவார், ரட்சிப்பார் சொல்லி சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து. அப்போ இதெல்லாம் முக்கியமானது அல்லன்னு சொல்லிட்டு கிடையாது. பாஸ்டர் முக்கியம், சபை முக்கியம், குடும்பம் முக்கியம், ஆமேன், பக்தி முக்கியம், உங்களுடைய கிறிஸ்தவ மார்க்கம் முக்கியம். ஆனால் என்னை ரட்சிக்கிறவர் யாருனாக்கா, இயேசு என்கிற அந்த நபர். அல்லேலூயா.
அப்போ அவர் எனக்காக மனுஷனாக பூமியில் வந்து சிலுவையில் மரித்தார். அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவரையே என்னுடைய கர்த்தராக ஆண்டவராக நான் அறிக்கை செய்கிறேன். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு விடுகிறேன், நீதிமானாக நான் ஆகிவிடுகிறேன். கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை. இப்போ இயேசுதான் ரட்சகர். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறது என்கிறது அவரையே நான் விசுவாசிக்கிறது. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறது என்கிறது அவர் மனுஷனாக வந்து எனக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்கிறதை விசுவாசிக்கிறது. அதை நான் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நான் ரட்சிக்கப்பட்டு விடுகிறேன். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, சரி இது போல ஒரு மார்க்கத்துக்கும் ஒரு ரட்சகர் இருப்பார்கள் போல, ஒரு கலாச்சாரத்திற்கும் ஒரு கோத்திரத்துக்கும் ஒரு தெய்வங்கள் இருப்பார்கள் போல, அவங்க பக்திக்கு தகுந்தது போல அவங்க அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொன்று ஒரு ரட்சகர் உருவாக்கி கொள்ளலாம்னு சொன்னாக்கா கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலேயும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. மேல் வசனங்களை நீங்கள் இப்போ வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அப்போ எந்த நாமம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ரட்சிக்கப்படுவதற்காக? இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், வேறொரு நாமம் இல்லை. அவருடைய நாமத்தை கூவி அழைக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பூமியில் எங்கும் உள்ளவர்களை என்ன நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து தனித்துவம் வாய்ந்தவர், யுனிக்காக இருக்கிறவர். அவர் செய்ததை யாராலையும் செய்யவே முடியாது. அவர் செய்து முடித்ததை வேறு யாராலையும் செய்து முடிக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, உங்களுக்கு பணம் கஷ்டம் இருந்தாக்கா நிறைய ரட்சகர்கள் இருக்கிறாங்க. ஒரு கடனில் இருக்கிறீங்க, ஒரு பேங்க்கை போய் நீங்கள் தேடி போனீங்கன்னாக்கா உங்களை வந்து தற்காலிகமாக அந்த கடன்லேருந்து தூக்கிடுறாங்க இல்லையா? ஆனால் மேலே கடனை சுமத்திடுறாங்க, வட்டி மேலே வட்டியை போட்டு தற்காலிகமாக தூக்குறாங்க உங்களை. ஒரு டாக்டர்கிட்ட போனாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, தற்காலிகமாக உங்களை தூக்குகிறார்கள், அந்த வியாதியிலிருந்து தூக்குகிறாங்க. அவங்களும் ரட்சகர் தான். ஸோ ஒரு நெருப்பில் வீழ்ந்துட்டீங்க, தண்ணியில் வீழ்ந்துட்டீங்க, வீடு பற்றி எரிகிறது அப்படி சொல்லும்போது வந்து காப்பாற்றுகிறார்கள். ஏன்னா ரட்சகர்னு சொன்னால் என்ன அர்த்தம்? காப்பாற்றுகிறவர்கள். அவர்கள் வந்து காப்பாற்றுகிறார்கள், அவர்களும் ரட்சகர் தான். ஆனால் இந்த ரட்சகர் செய்ததை யாராலையும் செய்ய முடியாது. இவர் எதிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறார்னு சொன்னாக்கா, பாவத்தில் இருந்தோம், பாவத்தின் சகல வல்லமைகளில் இருந்தோம், நித்திய நரகத்தில் இருந்தோம், என்றென்றைக்குமா என்னை மீட்டு எடுக்கிறவர். அவர்களெல்லாம் பல காரியங்களை மீட்டெடுக்கிறாங்க, ஆனால் தற்காலிகமாக மீட்டெடுக்கிறாங்க. ஆனால் இவர் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார், பாவத்தினுடைய சகல தீமைகளிலிருந்தும் என்னை மீட்டெடுக்கிறார். ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பற்றவர். என் ஆண்டவர் 1000-10,000ங்களிலும் அவர் சிறந்தவர். அவருக்கு ஈடு இணையாக வேறு யாரும் எதையும் செய்துவிட முடியாது. எனக்கு என்னுடைய பாவங்கள், என்னுடைய பாவத்துக்கு வர வேண்டிய நியாயமான தண்டனைகள், அதுக்குரிய சாபங்கள், நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சாபங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக சுமந்தவர் யார்? எனக்காக சுமந்தவர் யார்? அந்த தண்டனையை அனுபவித்தவர் யார்? ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் இந்த பாடுகளை அனுபவித்தவர் யார்? அவர் நாமம் என்ன? அவர் பெயர் என்ன? யார் அவர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினவர் அவர்தான். உங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தவர் யாரு? மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தவர் யாரு? பாவத்தை ஜெயித்தவர் யாரு? பிசாசை ஜெயித்தவர் யாரு? உலகத்தை ஜெயித்தவர் யாரு? பாதாளத்தை ஜெயித்தவர் யாரு? மரணத்தை ஜெயித்தவர் யார்? அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரே அன்றி வேறு ஒருவராலையும் பூமியின் மேலே வானத்தின் கீழெங்கும் மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் 30-31 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? நீங்கள் வேற யாரையாவது விசுவாசித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய பக்தியை வேற யார் மேலேயாவது நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஒரே ரட்சகர். உங்களை பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பார், சாபத்திலிருந்து மீட்டு எடுப்பார், மரண பயத்திலிருந்து மீட்டு எடுப்பார், நித்திய நரகத்திலிருந்து மீட்டு எடுப்பார். உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரே ரட்சகரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அப்போ இந்த இயேசு என்ற அந்த வார்த்தையிலேயே முழு சுவிசேஷமும் அதில் அடங்கி இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குகிறது? அதனால தான் முதல்ல இயேசுவை பற்றி இப்போ தான் சொல்ல போகிறாரு. சொல்லும் பொழுது மரியாளிடத்தில் வானதூதன் சொல்கிறாரு, அவருக்கு இயேசுன்னு பேரிடுவாயாக. ஆமேன். மாத்திரம் கிடையாது, ஏன் இயேசுன்னு பேரிடுவாயாகன்னு சொன்னாக்கா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த இயேசு என்கிற அந்த நாமத்திலேயே அது வெளிப்படுகிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்த பொழுது தேவன் வந்து அங்கே சாபங்களை அவர் சொல்லுகிறார். அப்போது 15வது வசனத்தில், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். சொல்லுங்க, அவர் உன் தலையை நசுக்குவார். யாருடைய தலையை நசுக்குவார் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதா? தெரியாது. ஆமேன். இதுதான் பைபிளில் முதல் தடவையாக சுவிசேஷத்தை தேவன் அங்கே சொல்லுகிறார். அவர் அவனுடைய தலையை நசுக்குவார். பிசாசு கிட்ட சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லிட்டு பிசாசு கிட்ட சொல்றாரு. யாரு? தெரியாது. பிசாசு நினைச்சிட்டான் ஆபேல் தான் அந்த என் தலையை வந்து நசுக்கப்பான்னு சொல்லிட்டு ஆபேலை கொலை பண்ணான். கடைசியில் பார்த்தாக்கா ஆபேல் கிடையாது. அடுத்தது கொலை பண்ணான். அவன் ஆதி முதற்கொண்டே கொலை பாதகனாக இருக்கிறான். ஏன்னு சொன்னாக்கா, பிசாசு தன்னை தலையை நசுக்க போகக்கூடிய அந்த இரட்சகர் யாருன்ட்டு அவனுக்கு தெரியாது. ஆகினால இவராக இருப்பாரா அவராக இருப்பாரான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவன் கொலை செய்து கொண்டு வருகிறான். சரி, இப்போ அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. மரியாள் இடத்துல சொல்லுகிறார், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு காபிரியேல் தூதன் மரியாள் இடத்துல சொல்லுகிறான். இப்போ ஆபிரகாம் இடத்துல தேவன் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்றாரு, உன் சந்ததியினால பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். என்ன சந்ததி? சந்ததிகள் என்று சொல்லிட்டு ப்ளூரல்ல அது சொல்லல, சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நபரை குறித்து சொல்லுகிறார். அது யாருனாக்கா கலாத்தியர் 3:16 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ ஆபிரகாம் கிட்ட தேவன் பேசும்பொழுது இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தான் ஆபிரகாம் கிட்ட அவர் சொல்றாரு, உன் சந்ததியினாலே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய பெயர் என்ன? அவருடைய பெயர் இயேசு. ஆமேன். மோசேயுடைய காலத்தில் வரும்பொழுது எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியை தேவன் தெரிந்து கொள்ளும்படிக்காக சொல்லுகிறார். அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை அவர்கள் வீடுகளில் பூசிக்கொண்ட பொழுது சங்கார தூதனுடைய அழிவில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அன்று இரவு தான் எகிப்திலிருந்து விடுதலை ஆனார்கள். ஆனால் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஜனங்கள் விடுவிக்கப்பட போகிறார்களான்னு சொன்னாக்கா இல்லை, அந்த பஸ்கா கிறிஸ்துவே. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறார் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கரம் நீட்டி அவன் காண்பிக்கிறான். அல்லேலூயா. அந்த இயேசு என்ற அந்த பெயரை இவருக்கு நீ இடுவாயாக. அல்லேலூயா. அங்கே ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட அந்த நாமம், மோசேவுக்கு சொல்லப்பட்ட அந்த நாமம், ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த நாமம், அந்த நாமம் என்ன? இயேசு. ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. அப்படியாக நீங்கள் வேத புஸ்தகத்தில் பல தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் அவருடைய பெயர் அங்கே நமக்கு சொல்லப்படலை. உதாரணத்துக்கு ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்போ என்னங்க இவ்வளோ நாமம் சொல்லப்பட்டிருக்குது அப்படி சொன்னாக்கா, இதெல்லாம் நாமங்கள் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார். இப்போ இங்கே காபிரியேல் தூதன் கூட மரியாதை சொல்லணும், அவர் பெரியவராக இருப்பான்னு சொன்னாங்க, பெரியவராக இருப்பார் என்கிறது அவருடைய நாமம் கிடையாது. ஆமேன். அப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாலகன் யாரு, அவருடைய பெயர் என்ன அப்படி சொன்னாக்கா அங்கே அவர்களுக்கு தெரியாது. ஆனால் காபிரியேல் தூதன் மரியாதத்தில் வந்து சொல்லுகிறான், அவர் தான் இவர், அவருக்கு இயேசு என்று சொல்லி நீ பேரிடுவாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்வியை அங்கே வேதமே நமக்கு கேட்கிறது. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 4வது வசனம், வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? தெரியாது. காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தெரியாது. தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? தெரியாது. பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை நீ அறிவாயோ? அப்ப இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள், இவ்வளவு வாக்குத்தத்தங்களை வேதம் சொல்லிட்டு அவருடைய நாமம் என்ன,
அப்படி குமாரனுடைய நாமம் என்ன, வானத்துக்கு ஏறினவருடைய நாமம் என்ன, பூமியின் எல்லைகள் எல்லாம் ஸ்தாபித்தவருடைய நாமம் என்ன, அப்படி குமாரனுடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதலாக சுவிசேஷத்தில் தேவன் தம்முடைய வான தூதனை அனுப்பி மரியாளிடத்தில் சொல்றாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. ஏன்னு சொன்னாக்கா அந்த இயேசுன்ற அந்த பெயர் பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கிறது பாருங்க. அதனுடைய எபிரேய அது உச்சரிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா எகோஷுவா, அதை தான் பிற்பாடு யெஷுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா எகோவா ரட்சிக்கிறார். இயேசுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எகோவா ரட்சிக்கிறார். அந்த எகோவா தேவன் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. ஆகையினால தான் நீங்கள் 2 கொரிந்தியர் 1:20 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. யாருக்குள்ளாக? யார்? புனிதவதிக்குள்ளாரியா? புனிதர்களுக்குள்ளாரியா? இப்படி உங்களுடைய பக்தியினாலேயா? உங்களுடைய விசுவாசத்தினாலேயா? இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஏன்னாக்கா பழைய ஏற்பாட்டில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாமே இந்த இயேசு என்பவருக்குள்ள நிறைவேறுகிறது. அடுத்தது நான் சொல்ல போகிறேன், இயேசு கிறிஸ்துவ நாமத்தை நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறீங்கன்னு சொல்லிட்டு 7 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஆனால் நீங்கள் அதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த நாமத்திற்கு எப்படி அந்த வல்லமை, அது நீங்கள் அறிஞ்சு கொள்ளாமல் இன்றைக்கி நிறைய பேர் இயேசுடைய நாமத்தை பயன்படுத்துகிறாங்க. எந்த சாத்தானும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை பயன்படுத்த அதிகாரம் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? இது வேறு எந்த மதத்தாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ல அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது, அது கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதனால் அதை பயன்படுத்துவதற்கு முன்பாக எனக்கு தெரிய வேண்டும், ஏன் இந்த நாமத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஆமேன். அப்போ இந்த செய்தியுடைய நோக்கம்னு சொன்னாக்கா இயேசுன்ற பெயரை எப்படிப்படலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத விட, இந்த பெயருக்கு சொந்தக்காரர் எப்படிப்பட்டவர்ன்ட்டு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னாக்கா அந்த நாமத்தை நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் பயன்படுத்துவீர்கள். ஏன்னு சொன்னாக்கா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் யூதர்களுக்குள்ளார பிரதான ஆசாரியனாக ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. திருப்பிக் கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 14வது வசனம். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இருந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கே பிரதானமான ஆசாரியன் ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு 7 பிள்ளைகள் இருக்கிறாங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா 13வது வசனம் சொல்லுகிறது, தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். இவங்க யூதர்கள் பாருங்க. அப்பா யாரு? பிரதான ஆசாரியன். அந்த ஆளுக்கு 7 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க மந்திரவாதிகளாக இருக்கிறாங்க. அவங்க போயிட்டு இயேசுவின் பெயரை சொல்லி பிசாசு துரத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 16வது வசனத்தில், பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேலே பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாக அந்த வீட்டை விட்டே ஓடி போனார்கள். துண்டை காணான் துணியை காணான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்கன்னா, இயேசுடைய நாமத்தில் வல்லமை இல்லையா? இயேசுடைய நாமத்தை சொன்னாங்க தானே. ஏன் அப்படி சொன்னாக்கா, அந்த நாமத்தை பயன்படுத்துவதற்கு முன்பாக அந்த நாமத்துக்கு உரியவர்களை நீங்களும் நான் அறிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தினால பலத்த அற்புதங்களை செய்தாங்க, வல்லமையான கிரியைகளை செய்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த இயேசுவோடு கூட 3 வருஷம் வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்கிறதை அறிந்து கொண்டார்கள். பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் வந்த பொழுது அந்த நாமத்தை அவர்கள் பயன்படுத்தி வல்லமையான காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு நம்மையும் தேவன் அப்படியாக பலப்படுத்துகிறார். அப்போ அந்த நாமத்தை நான் அறிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த நாமத்துக்கு சொந்தக்காரரை அறிஞ்சு கொள்ளணும், அவரை என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரோடு கூட எனக்கு நல்ல ஒரு உறவு உண்டாகி இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அங்கே அந்த நாமத்திலிருந்து வல்லமைகள் புறப்படுகிறது. எல்லாரும் நான் எனக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தி விட முடியாது. ஒருத்தருடைய பெயரை பயன்படுத்துகிறது என்கிறது லீகல் அத்தாரிட்டி. இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பேங்க்குக்கு போயிட்டு எங்கள் பிரசிடென்ட் மக்ரோன் அனுப்பிச்சார், 1 லட்சம் ஈரோ கொடுங்கனாக்கா என்ன பண்ணுவாங்க? முதல்ல டெலிஃபோன் பண்ணி போலீஸ் கட்சி உங்களை உள்ளர போட்டுருவாங்க. புரியுது? ஏன்னாக்கா ஒருத்தருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்துகிறது என்கிறது அதிகாரப்பூர்வமாக லீகல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது நீங்கள் உங்களுடைய விருப்பு வெறுப்பின்படி நீங்கள் பயன்படுத்தி விட முடியாது. ஆமேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அந்த நாமத்தை உரிமையாக கொடுத்திருக்கிறார், அதிகாரமாக கொடுத்திருக்கிறார்.
லைசன்ஸாக அவர் கொடுத்திருக்கிறார், ஒரு ஆயுதமாக கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு சில பொருட்கள்லாம் வந்து ஆத்தரைஸ்டு டீலர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சில பொருட்கள் அவங்க தான் அந்த ஒரிஜினல் பார்ட்ஸ், ஒரிஜினல் பொருட்களை விற்கிறவங்க. இவங்க தான் ஆத்தரைஸ்டு டீலர். மற்றவங்களாம் வந்து ஃப்ராட், மற்றவங்களாம் வந்து டூப்ளிகேட் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இவங்க யார்? ஆத்தரைஸ்டு டீலர். ஆமீன். இப்போ ஒரு சில தொழில் செய்கிறவங்க இப்போ வந்து ஏன் கடை வச்சுருந்தாலும் என்ன கேட்குறாங்க? லைசன்ஸ் வச்சுருந்தா அதை செய்ய வேண்டும். நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பரில் அந்த டிவியில் நீங்கள் கேட்குறது, டாக்டர்களை பிடிப்பாங்க. பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காது, டாக்டர் அதை அந்த தொழில் செய்வதற்கான உரிமம் கொடுத்திருக்காது. ஆனால் அவங்க பண்ணி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வந்து அவங்களை பிடிச்சு ஜெயிலில் போட்டுடுவாங்க. என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, அந்த சட்ட ரீதியான உரிமை, சட்ட ரீதியான அதிகாரம் இல்லாமல் அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆமேன். அதே போல் இயேசுடைய நாமத்தையும் எல்லாருமே பயன்படுத்தி விட முடியாது. அவருடைய பிள்ளைகள் அதிகாரப்பூர்வமாக அந்த சட்ட ரீதியாக உரிமம் பெற்றிருக்கிறவர்கள். நான் வந்து லைசன்ஸ் ஹோல்டர். ஆமேன். என் நாமத்தினால வியாதியஸ்தர்கள் மேலே கரங்களை வைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, நான் ஏதோ என்னுடைய விருப்ப வெறுப்பினால நான் வைக்கல. இது சட்ட ரீதியான ஒரு காரியம். ஆமேன். தேவனுக்கு லைசன்ஸை கொடுத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறாரு, உரிமையை கொடுத்திருக்கிறாரு. ஆகினால தான் அதை நான் செயல்படுத்துகிறேன். இல்லைனாக்கா என்னுடைய கைகளை வைக்கிறதுனால ஒரு வியாதியும் சுகமாகாது. அப்ப தேவன் அதை உரிமையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நாமத்தினுடைய வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 9வது வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். சொல்லுங்க, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பிதாவாகிய தேவனும் அதில் மகிமை அடைகிறார், பரிசுத்த ஆவியானவரும் அதில் மகிமை அடைகிறார், குமாரனாகிய தேவனும் அதில் மகிமை அடைகிறார். ஏன் அப்படி சொல்லி பார்த்தாக்கா, மேல் வசனங்கள் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். யாருமே செய்யாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்தபடினால பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நாமம்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். சொல்லுங்க, மேலான நாமம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் சொன்னா என்ன அர்த்தம்? இல்லையா? இப்போ நம்முடைய சரீரத்தில், என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் தான் தேவன் நிர்ணயித்திருக்கிற ஒரு காரியம். இப்போ அதில் வந்து ஒரு வைரஸ் புகுந்து விட்டது. வைரஸுக்கு வல்லமை இருக்குதா இல்லையா? பாக்டீரியாவுக்கு வல்லமை இருக்குதா இல்லையா? அது உள்ளர புகுந்து என்னுடைய சரீரத்தில் ஒரு ஜுரத்தை உண்டு பண்ணுகிறது. உள்ளர ஒரு கிருமி நுழைஞ்சிட்ட மாத்திரத்தில் சரீரம் அதுக்கு விரோதமாக போராடும். மேற்கொள்ளாமல் இருக்க முடியுதுன்னு சொல்லும்போது தான் ஜுரம் வந்து விடுகிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஆன்டிபயோட்டிக் எனக்கு கொடுக்குறாங்க. ஆன்டிபயோட்டிக் என்கிறதும் ஒரு வைரஸ், அதுவும் ஒரு கிருமி தான். ஆனால் என்னன்னாக்கா அது நல்ல கிருமி. ஆமேன். உள்ளார இருக்கிறது கெட்ட கிருமி. அது உள்ளார போயிட்டு இந்த வல்லமையை அந்த வல்லமை மேற்கொண்டு விடுகிறது. ஆமேன். கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் அதுலேயும் வைரஸ் தான் சொல்கிறான். வைரஸ் உள்ள பூந்துட்டாக்க என்ன ஆகுது? அந்த சிஸ்டத்தையே அது வந்து பாதித்து விடுகிறது. அதுக்கு என்ன பண்ணுற, கடையில் என்ன விற்கிறாங்க? ஆன்டி வைரஸ்ன்னு சொல்லிட்டு அவன் ஒரு சிஸ்டத்தை விற்கிறான். அதை வாங்கி இதில் பாவிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இருக்கிற வைரஸையும் அழிச்சிடும், இனிமேல் வைரஸ் வராதபடிக்கும் காத்துக்கொள்ளும். இதை விட பெரிய வல்லமையான ஆன்டி வைரஸ் அது. இங்கே தேவன் சொல்கிறாரு, உலகத்தில் பல நாமங்கள் இருக்கிறது. வியாதிக்கு ஒரு நாமம் இருக்கிறது, உன் குடும்ப பிரச்சனைக்கு ஒரு நாமம் இருக்கிறது, உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, உன் வேதனைக்கு ஒரு நாமம் இருக்கிறது, பிசாசுக்கு ஒரு நாமம் இருக்கிறது, உங்களை பயமுறுத்துகிறவர்களுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. ஆனால் இந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்னாக்கா, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணிவிடும், அது எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிவிடும். அது அந்த நாமத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. பூலோகத்தில் பரலோகத்தில் எல்லாருடைய முழங்கால்களையும் முடங்கும்படிக்கு செய்கிற நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமம். அல்லேலூயா. அங்கு மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து கர்த்தர். அவர் வந்து ஒரு நல்லவர், ஒரு தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகள் போல இவரும் ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்து ஒரு நல்ல போதகர் கிடையாது. தேவன் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து யாருன்ட்டு நீங்கள் விசுவாசிக்கணுமா? இயேசு தான் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இயேசு தான் அந்த யெகோவா தேவன் நீங்க சொல்ல வேண்டும். அப்படி நீங்க சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் மகிமை அடைகிறார். ஆமேன். சரி, இப்போ மத்தேயு 28வது அதிகாரத்துக்கு வாங்க.
ஏன் அந்த நாமத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது? ஏன் அவ்வளோ அதிகாரங்கள் அதில் இருக்கிறது? 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வானத்திலேயும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொன்னாக்கா, ஏற்கனவே அவர் தேவனுடைய குமாரன் தான், சர்வமும் அவரால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது, அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் பூமியில் மனுஷனாக வந்து சிலுவையில் உங்களுக்காக எனக்காக மரித்து பாவத்தை, பிசாசை, பாதாளத்தை, மரணத்தை ஜெயித்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு இங்கே சொல்லுகிறார், இப்போ வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பிசாசுக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு தான் இப்போ தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னாக்கா, கிறிஸ்தவர்களுக்கு தான் அது என்ன பண்ணல, தெரியல. ஆகையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நாமத்தை ஜெபிக்கும்பொழுது கடற்கடன்னு ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு இயேசு நாமம் ஆமீன். இல்லை என்ன சொன்னீங்க இப்போ கடைசியில் ஜெபத்தை முடிக்கும்போது? என்ன சொன்னீங்க? எங்கே சொன்னீங்க? நீங்கள் உங்கள் பிரச்சனையே சொன்னீங்க. அவன் கிள்ளி விட்டான், இவன் அடித்தான், இங்கே தலை வலிக்குது, அது பிரச்சனை, இது பிரச்சனை. 5 நிமிஷம் நல்லா சொல்லிட்டு முடிக்கும்போது இயேசு நாமம் ஆமீன். என்னது? அதைத்தான் ஒழுங்காக சொல்லணும். ஆமீன். இருக்கிற அந்த ஜபத்தையே தாங்குகிறது எதுனாக்கா இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அதையில்லவா ஒழுங்காக சொல்லணும். அதையில்ல அது சொல்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருந்தாக்கா, அது நீங்கள் அந்த நபரை உங்களுக்கு வந்து தெரியாதுன்னு அர்த்தம். அந்த நபரையே உங்களுக்கு தெரியல, உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை கொட்டுறீங்க. அது எங்கே குப்பையில் கொட்டினீங்களா, எங்கே கொட்டினீங்களான்னு சொல்லிட்டு தெரியல. இயேசுவின் நாமத்தினால சொன்னாக்கா தான் அது பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் போய் சேர்ந்து விடும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக ஆக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. ஆமேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசுவின் நாமத்தினால ஏன் அந்த வல்லமை இருக்கிறது அப்படி சொன்னாக்கா, அவர் சிலுவையில் மரித்து ரட்சிப்பை உண்டு பண்ணினார், உயிர் தெழுந்தான்ங்கிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். இது அந்த தியோஃபிலுக்கு சொல்கிறார். தியோஃபிலு, நான் சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்து ஏதோ மதத்தை தோற்றுவித்தவர் அப்படி மாத்திரம் கிடையாது, மாறாக அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய நாமத்தினால ரட்சிப்பு உண்டாகுகிறது, அவருடைய நாமத்தினால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய நாமத்தினால பிசாசுகள் ஓடுகிறது. அந்த நாமத்தை நீ அறிஞ்சு கொள்ள வேண்டும், அந்த நாமத்துக்கு உரியவரை நீ அறிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகினால தான் அந்த நாமத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்துக்கு உரியவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பல மதங்களை தோற்றுவித்தவர்கள் நல்ல காரியங்களை போதிச்சு இருக்கிறாங்க, நல்ல செயல்களை செஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. இவர் மரித்தார், ஆனால் மரணத்தை ஜெயித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து விட்டார். இப்போ எபேசியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 1வது அதிகாரம். இந்த வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாதான் அவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டீங்கன்றதுனால வல்லமை வெளிப்படுகிறதா? பல நேரத்தில் இல்லை பாருங்க. ஆனால் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர்னு நம்ம அறிஞ்சு கொள்ளும் பொழுது தான் அவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. யாரு? இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படிக்கு செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தளினார். ஏன் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு அவ்வளோ அதிகாரம், அவ்வளோ வல்லமை இருக்கிறதுன்னு சொன்னாக்கா, அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு அது விளங்குகிறது? எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் இல்லை, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக விசேஷமாக விசுவாசிகளுக்கு விரோதமாக போராடக்கூடிய வல்லமைகள். ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரிய வேண்டும், எனக்கிட்ட ஒரு நாமம் இருக்கிறது, அதுக்கு சொந்தக்காரர் எப்படிப்பட்டவர்னாக்கா, இது எல்லாவற்றிலையும் அவர் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தினுடைய வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார், சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது. இந்த நபரை குறித்த விசுவாசனுடைய இருதயத்தில் வரும்பொழுது தான் எந்த சூழ்நிலையும் நாம் அந்த நாமத்தை பயன்படுத்துவோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திட்டு எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தறினார். இப்போ ஒரு கேள்வி,
தலை யாரு அப்படின்னு சொன்னாக்கா இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதம் எது? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாதம் எதுனாக்கா சபை. ஆமேன். இப்போ சபைக்கு என்ன பண்ணிட்டாரு? அவருடைய நாமத்தை கொடுத்து விட்டு இப்போ நம்மை அவருடைய நாமத்தினாலே செயல்படும்படிக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேகமாக 7 காரியங்கள் உங்களை சொல்ல போகிறேன். இயேசுவின் நாமத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன். ஆமேன். அல்லேலூயா. முதலாவது அதை எழுதிக்கொள்ளுங்க. கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகளுக்கு தேவன் இயேசுடைய நாமத்தினால ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ஆனால் அது மாத்திரம் கிடையாது, அவருடைய நாமத்தை பயன்படுத்துவதற்கு அவருடைய நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஒருத்தர் ரட்சிக்கிறதுங்கிறது வேற, நீ என் பெயரையே வச்சு நீ பயன்படுத்துப்பா அப்படின்னு சொல்லுகிறது வேற. எத்தனை பேருக்கு வித்தியாசம் புரிகிறது? அப்போ எனக்கு இயேசுடைய பெயரை கொடுத்து இது நீ பயன்படுத்துன்னு கொடுத்துருக்கிறான்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, இன்னைக்கு பூமியில் நீங்கள் எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில், எந்த பிரச்சனையில் நீங்கள் போய் இப்படி நிற்கிறீங்கன்னு சொன்னாக்கா, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் நிற்கிறீங்கன்னாக்கா இயேசுவே அங்கே நிற்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். இயேசுடைய நாமத்தை பயன்படுத்துவதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னு சொன்னாக்கா, இயேசுவையே நீங்கள் பிரதிபலிப்பதற்காகத்தான் அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நாமத்தினால எனக்கு என்ன பயன் உண்டாகிறது, நான் அதை எப்படி பயன்படுத்துகிறேன்? எழுதிக்கொள்ளுங்க. முதல் காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நான் எதற்காக பயன்படுத்துகிறேன், அல்லது அந்த நாமம் எனக்கு என்ன உண்டு பண்ணுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வாசித்த அப்போஸ்தலர் 4:12 நம்ம வாசித்தோம். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி நம்ம அதில் வாசித்தோம். ரட்சிப்பு யாரால தான் உண்டா இருக்கிறதா? ஓகே. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துவதற்காக பெற்றிருக்கிற நான் என்ன தெரிஞ்சு கொள்ள வேணும்னு சொன்னாக்கா, இயேசுவின் நாமத்தினால தான் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பக்தி கிடையாது, என்னுடைய நற்கிரியைகள் கிடையாது, நான் நல்ல குடும்பம் என்கிறதுனால கிடையாது, என்னுடைய நற்செயல்களினாலும் கிடையாது. இயேசு, சொல்லுங்க, இயேசு, அவரால் தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பாவத்திலிருந்து என்னை ரட்சித்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. இதை நான் அறிஞ்சு கொள்ளும் பொழுது இந்த நினைவிலேயே ஒரு விசுவாசி வாழணும். பாருங்க, நான் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டேன். சொல்லுங்க, நான் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டேன், நான் இயேசுவால் மீட்கப்பட்டேன். இதை நான் சொல்லும்போது எனக்குள்ள என்ன உண்டாகுதுன்னு சொன்னாக்கா, எனக்குள்ள மனத்தாழ்மை உண்டாகிவிட வேண்டும். என்னுடைய நற்கிரியைகளினால நான் ரட்சிக்கப்படவில்லை. அந்த மனத்தாழ்மை உண்டாகும் போது நான் என்ன பண்ணிவிடேன்னு சொன்னாக்கா, நான் ரட்சிக்கப்பட வேண்டியவன், எனக்குள்ள இன்னும் குறைகள் இருக்கிறது, ஆனால் இதையெல்லாம் நீக்கி போடுகிறவன் இயேசு கிறிஸ்து. நான் ஒரு பாவம் செய்து விடும் பொழுது அதனால் நான் குற்றப்பழியில் போய் சோர்வுக்குள்ளாக ஆகி சாத்தானுடைய வலையில் நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன். மாறாக என்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் என்னை ரட்சித்து கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். பாவங்களை நான் அறிக்கை செய்தால் இயேசுடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த மனத்தாழ்மை. அதே சமயத்தில் அந்த மனத்தாழ்மை என்ன பண்ணிவிடுன்னு சொன்னாக்கா, இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற பாவத்தை நீங்கள் நியாயம் தீர்த்து கொண்டு அவருக்கு தண்டனை கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. நான் யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறவர் யாரு? தேவன். தேவன் தான் நியாயம் தீர்க்கிறார். நானே இயேசுனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ என்னுடைய சொந்த கிரியைகள்னால ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா நான் அவங்கள சொல்லுவேன், உனக்கு என்ன, நீ இன்னும் சிகரெட் பிடிச்சுன்னு இருக்கிற, நீ என்ன இன்னும் குடிச்சுன்னு இருக்கிற, நீ இன்னும் திருடின்னு இருக்கிற, நீ இன்னும் இந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கிற, உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி நீங்கள் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்கள். அது என்னுடைய மேட்டிமையை குறிக்கிறது, என்னுடைய பெருமையை குறிக்கிறது. நான் இயேசுவால ரட்சிக்கப்பட்டவன், நான் இயேசு கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்டவன், இலவசமாய் அவருடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா. யெகோவா ரட்சிக்கிறார். ஆமென். அப்போ அந்த தாழ்மை வந்து விடுகிறது. தான் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் அனுபவிக்கக்கூடிய முதல் அந்த காரியம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் சொல்லும்போது எனக்குள்ள அந்த தாழ்மை வந்து விடுகிறது. சரி, இப்போ ரெண்டாவது இயேசு கிறிஸ்துடைய நாமம் சொல்லும் பொழுது நம்ம மத்தேயு 28 நம்ம வாசித்தோம் இல்லையா? 19-20 அது திருப்பி கொள்ளுங்க மறுபடியும். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை பயன்படுத்துவதற்கு தேவன் எனக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார்? 18 கூட வாசிக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு பேசுகிறார். அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், அந்த ஆகையால் என்கிறது தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க நல்லா. ஆகையால் எதனால? எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக ஆக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. இயேசுவின் நாமத்தை
பயன்படுத்துவதற்காக பெற்றிருக்கிற நான் அந்த நாமத்தை குறித்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும். அதுக்காக தான் அந்த நாமத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்க போகிற இடத்துல வசனம் சொல்லுகிறது கடைசி பகுதி, அவர்களோடு கூடவே அவர் இருக்கிறார். ஆமீன். அப்போ இயேசுவை நீங்கள் இருள் நிறைந்த இடத்துல எப்படி கொண்டு வருவீங்க? பாழாய் கிடக்கிற பட்டணங்களில், பாழாய் கிடக்கிற வீடுகளில் இயேசுடைய பாதத்தை நீங்கள் எப்படி எழுந்தருள பண்ண போகிறீங்க? இயேசுவின் நாமத்தை சுவிசேஷமாக நான் அறிவிக்கும் பொழுது, இயேசுன்னு சொன்னாக்கா அவருடைய ஜீபும் வார்த்தை கிடையாது. ஆமேன். இயேசுன்னு சொன்னாக்கா அதுக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்கிறார். இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருவார். இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். இயேசு மந்திரவாதத்திலிருந்து விடுதலையை தருவார். இயேசு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை தருவார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு அதிலிருந்து விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் இயேசுவை பற்றி அந்த நாமத்தை கொண்டு போய் சுவிசேஷமாக நம்ம அறிவிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது எழுதி கொள்ளுங்க. இயேசுடைய நாமத்தை தேவன் எனக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார் பயன்படுத்த அப்படின்னு சொன்னாக்கா, கொலோசியர் 3:17 ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை பயன்படுத்தும்படிக்காக தேவன் எனக்கு எதற்காக கொடுத்திருக்கிறான்னு சொன்னாக்கா, ஏதோ நான் ஜெபிச்சேன், ஏதோ பிசாசை துரத்தினேன் கிடையாது பாருங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த வாழ்க்கை முறையையே வாழ்வதற்காகவே எனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கிரியைகளினாலாவது வார்த்தைகளினாலாவது நான் எதை செய்தாலும் அதில் இதை நான் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால நான் செய்கிறேனா இல்லையா? ஒரு காரியத்தை கை வச்சு நான் திருடுகிறேன், அப்போ இது இயேசுவின் நாமத்தினால தான் நான் செய்கிறேன்னா, இயேசுவின் நாமத்தினால செய்கிறதுனா என்ன அர்த்தம்? அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறது. அதை செய்கிறதன் மூலியமாக அவருக்கு மகிமை உண்டாகணும். ஆமாம். நான் ஒரு விதமாக பேசுகிறேனே, இந்த பேச்சு இப்படி தான் தேவன் விரும்புகிறாரா, இப்படி தான் இயேசு விரும்புகிறாரா, இப்படி நான் பேசுகிறதன் மூலியமாக இயேசு மகிமை அடைய போகிறாரா? இதை எடுத்து நான் சாப்பிடுகிறேனே, இதில் இயேசுடைய நாமத்தை சொல்லி தான் இதை நான் சாப்பிடுகிறேனா? இதை செய்யும்பொழுது இயேசு மகிமை அடைகிறாரா? பாருங்க, ஒரு வாழ்க்கை முறையையே உருவாக்கி விடுகிறது இயேசுவின் நாமம். இது மந்திர வார்த்தை கிடையாது, ஜெபத்தில் கடைசியாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை கிடையாது. என்னுடைய வாழ்க்கையையே சீரமைத்து சீர்படுத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம். அப்போ நான் எதை பேசினாலும் எதை செய்தாலும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன், இது இயேசு கிறிஸ்து இப்படி தான் எனக்கு வழிகாட்டுறாரா, இல்லை நான் இப்படி செய்கிறேனே, இதில் இயேசுவின் நாமம் இதில் மகிமை அடையுமா? ஆமேன். இல்லை, அவருக்கு தெரியாமல், இயேசுவுக்கு தெரியாமல் அதை நீங்கள் செய்ய போகிறீங்களா? இல்லையா? உங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியாமல் செய்யலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமல் செய்திடலாம், கம்பெனியில் ஓனருக்கு தெரியாமல் செய்திடலாம், சபையில் பாஸ்டருக்கு தெரியாமல் செய்திடலாம். இயேசுவுக்கு தெரியாமல் எதுவுமே செய்ய முடியாது. பாருங்க, இந்த கவனம், இந்த உணர்வு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அது உண்டாகி இருக்கும். அல்லேலூயா. அதுக்காக தான் இயேசுவின் நாமத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நான்காவது, இயேசுவின் நாமத்தை தேவன் எனக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார்னு சொன்னாக்கா, யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் பாருங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்ப அங்க அந்த எதை கேட்பீர்களோன்னு சொல்லும்போது அதுல எதெல்லாம் இருக்குது? எல்லாமே இருக்கிறது பாருங்க. அதுக்காக எல்லாத்தையும் கேட்ட முடியுமா? இல்லை, என் இஷ்டத்துக்கு நான் கேட்ட முடியுமா? இல்லை. அப்போ நான்காவது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறதுக்கு தேவன் அந்த நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நான் தேவனை நெருங்கி அவரிடத்தில் காரியங்களை சொல்லி அவர்கிட்ட உதவியை கேட்பதற்காக அந்த நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் என்னத்தை இப்போ கேட்க போகிறேன்? நான் அந்த கேட்கிற காரியம் மூலியமாக குமாரனில் பிதா மகிமை அடைய வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நான் ஒரு வேலையை கேட்கிறேன், தேவன் வேலையை கொடுப்பார். ஆனால் அந்த வேலையின் மூலியமாக நாங்கள் போய் வேலை செய்கிறதன் மூலியமாக தேவன் நாம மகிமை அடையுமா? அவருடைய நாம மகிமை அடையும்படிக்காக நான் இதுதான் ஜெபம் பாருங்க. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணி விடுகிறோம், அநேகர் நாமளும் சில நேரத்தில் சொல்லி விடுகிறோம். என்னென்னு சொன்னாக்கா, தேவன் எப்பொழுதும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். பல நேரத்தில் எஸ்ன்னு சொல்கிறாரு, பல நேரத்தில் நோன்னு சொல்லி சொல்கிறாரு, பல நேரத்தில் இப்போ கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு,
பல நேரத்தில் நீ அதிகமாக கேட்ட இருந்தால் கொஞ்சம் இதை வச்சுக்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பல நேரத்தில் நீ கொஞ்சமாக கேட்ட இருந்தால் நிறைய வச்சுக்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பல நேரத்தில் உனக்கு நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாமே பதில் தான், தவறு. ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? பிதாவே, நீர் எப்பொழுதும் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீர், இப்பொழுதும் கேட்கிறீர். இயேசு சொல்கிறாரா, நான் எப்பொழுதும் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறேன். ஒரு சில சமயத்தில் உய் சொல்கிறீங்க ஆண்டவரே, ஒரு சில சமயத்தில் நோன் சொல்கிறீங்க. நோன் சொல்கிறது கூட பதில் தான். ஆமென். அப்புறம் செய்கிறன்றது கூட பதில் தான். இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமை அடையும்படிக்காக அதை செய்வேன். இப்போ நான் சொன்ன காரியங்கள்லாம் மனுஷர்கள் நாமும் சரி விசுவாசிகள் எங்கே ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போயிட போகிறாங்க, மனசு விட்டுட போகிறாங்கன்றதுக்காக நாம் காரணத்தை கண்டுபிடிச்சு நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நோ கூட பதில் தான் சிஸ்டர், அப்புறம் செய்கிறன்ற சொல்கிறது கூட நம்ம பதில் தான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஏசு என்ன சொல்கிறார்? என் நாமத்தில் நீங்கள் கேட்டிங்கனாக்கா நான் செய்வேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் நோன் சொல்கிறது கூட செய்வேன்னு சொல்லி சொல்கிறாரா? நாளைக்கு செய்கிறன்றது கூட செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லை. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் கேட்டு ஏன் உன்னை கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நான் இப்போ எதைத்தான் ஒழுங்குபடுத்த வேண்டுமா? அவருடைய சித்தத்தின்படி தான் நான் ஜெபிக்கிறேனா? எத்தனை பேருக்கு புரிகிறது? அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும் தான் நான் ஜெபிக்கிறேனா, அல்லது நான் என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக ஜெபிக்கிறேனா, என்னுடைய சுயநலத்துக்காக ஜெபிக்கிறேனா, என்னுடைய மேட்டுமைக்காக ஜெபிக்கிறேனா, என்னுடைய பெருமைக்காக நான் ஜெபிக்கிறேனா, மற்றவங்க கூட நான் என்னை ஒப்பிட்டு பார்த்து கொள்வதற்காக ஜெபிக்கிறேனா, மற்றவங்க கூட காம்படிஷன் பண்ணுவதற்காக நான் ஜெபிக்கிறேனா? இயேசு சொல்ற, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமை அடையணும், நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. அது யோவான் 16வது அதிகாரத்தில் திருப்புங்களேன், 23வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். கேட்கறது அவருடைய நாமத்தினால தான், செய்கிறது யாரு? இயேசு தான் செய்கிறார். கேட்கறது இயேசுவின் நாமத்தினால தான், செய்கிறது யார் செய்கிறாரு? பிதாவே அங்கே அவர் செய்கிறார். சரி, இப்போ சொல்லிட்டு 24 அவர் சொல்றாரு, இது வரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி சொல்றார். யாருக்கிட்ட சொல்றார்? சீடர்களிடத்தில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அந்த கடைசி போதனையில தான் இதை சொல்லி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? அவர் என்ன சொல்றாருங்க, நீங்க இதுவரைக்கும் என்னுடைய நாமத்தினால எதையுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா? ஏன் கேட்கல? சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அழைக்கிறார். இது லூக்கா 9வது அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசினாக்கா, அவர்களை அழைத்து பிசாசு துரத்துவதற்கும் வியாதிகளை சுகமாக்குவதற்கும் போயிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறதுக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர்களும் போயிட்டு 9வது அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகள் கூட எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சீடர்கள் ஏற்கனவே இயேசுவின் நாமத்தினால போயிட்டு பிசாசுகளை துரத்தி இருக்கிறாங்க, வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றுமே கேட்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இப்போது 26ல், அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இது இது பிசாசு துரத்துறது, வியாதியை சுகமாக்குறது கிடையாது. இப்போ பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறது. ஆமீன். சீடர்கள் முன்னாடி பிதாவிடத்தில் ஜெபித்தார்களா சொன்னாக்கா ஜெபித்தாங்க. இப்போதான் ஜெபிக்க போறாங்களா பிதாவிடத்தில்? சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. ஏன்னா யூதர்கள் அவர்கள் ஏற்கனவே ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆயக்காரனும் அந்த பரிசேயனும் ஆலயத்தில் போய் ஜெபிச்சாங்க இல்லையா? யார்கிட்ட ஜெபிச்சாங்க? பிதாவாகிய தேவனிடத்தில் தான் ஜெபிச்சாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா, அப்போ பேதுரு என்ன பண்ணியிருப்பார்? மீன் பிடிக்கிறவர், பிதா கிட்ட ஜெபிக்கிறவர், ஆலயத்துக்கு போகிறவர். அன்றைக்கி மீன் பிடிக்கிற தொழிலே இதை சண்டை வந்துடுச்சு. 2 பேருக்கு சண்டை வந்துட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார்? சரி இன்னைக்கு போ, ஆலயத்துக்கு போக மாட்டேன், மனசு கஷ்டமாகுது. ஆமீன். இல்லை அங்கே மீன் பிடிக்கிற தொழில் எதை களவாடிட்டார், எது பிஸ்னஸில் ஏதோ திருட்டு காரியங்களை செய்துட்டார். அப்போ மனசு குற்ற பழி உண்டாகுகிறது. அதனால நான் இன்னைக்கு பிதா கிட்ட ஜெபிக்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அப்படி அவர் இருந்துட்டு இருப்பார். ஆனால் இப்போ இயேசு சொல்றாரு, நீங்க என் நாமத்தினால, அல்லேலூயா, நீங்க என் நாமத்தினால ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக நானே பிதாவினிடத்தில் ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு சொல்றார். பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது இயேசுக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டாங்க எது தேவையோ. அப்போ இல்லை, அப்பத்தை கேட்டாங்க, அப்பத்தை கொடுத்துட்டார்.
எங்களுக்கு ஜெபிக்க தெரியல, இயேசுக்கிட்ட வந்து கேட்டாங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுத்துட்டார். எங்களுக்கு விசுவாசம் பத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க, அவர் வந்து விசுவாசத்துக்கு வர்த்திக்க பண்ணுவதற்கான வழியை சொன்னார். ஆமேன். வரி கட்டுறதுக்கு பணம் இல்லை, பேதுரு வந்து கேட்டார், போய் மீனை பிடி, அதில் முதல் தங்க காசை எடுத்து உனக்கு எனக்கு சேர்த்துக்கட்டு போ அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லா தேவைகளும் இயேசுக்கிட்டவே வந்து கேட்டுட்டாங்க. எனக்கு இயேசு அங்கே சரீரத்தில் இருந்தார். அதனால சீடர்களுக்கு ஒரு தேவையும் அவங்களுக்கு தேவைப்படலை, ஒரு குறைவும் அவங்களுக்கு இல்லை. மதவாதிகள் பரிசேயர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணி குற்றஞ்சாட்ட வருகிறாங்க, இயேசு வந்து வக்காலத்து வாங்குறார். அவங்கள பேச விடாம இயேசு வந்து அவர்களை பாதுகாக்கிறார். ஆனா இப்போ இயேசு அவர்களை விட்டுட்டு பரலோகத்துக்கு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, என்னை நாமத்தை என்ன கொடுத்துட்டு போயிடுறேன். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசுவோடு நடந்தாங்க. இயேசு பரலோகத்துக்கு போன பிறகு இயேசுவின் நாமத்தினால சீடர்கள் நடந்தார்கள். அப்படிதான் இன்னைக்கு நீங்களும் நானும் நடக்கணும். ஆமேன். இயேசு சிலுவையில் மரித்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தில் அவங்க வாழ்ந்தாங்க. இயேசு பரலோகத்துக்கு போன பிறகு இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமையில் அவர்கள் நடந்தார்கள். ஆமேன். ரெண்டுமே ஒண்ணுதான். இயேசு நேரில் இருந்து என்ன செய்வாரோ அதை தான் இயேசுடைய நாமமும் நமக்கு செய்கிறது. ஆகையினால தான் அவர் சொல்றாரு, நீங்க பிதாவினிடத்தில் நீங்க எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை நானே உங்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ நீங்க ஏற்கனவே பிதா கிட்ட ஜெபிச்சிருக்கிறீங்க. ஆனா இப்போ நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க பேரால நீங்க போக மாட்டீங்க. ஆமேன். உங்களுடைய நற்கிரியைகள்னால நீங்க போக மாட்டீங்க, உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் நீங்க போக மாட்டீங்க. மாறாக இப்ப நீங்க என்னுடைய தகுதியின் அடிப்படையில் போவீங்க. அதுதான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறது. என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய சிலுவை மரணம், நான் அதில் சம்பாதித்தது, அதை நீங்கள் முன்வைத்து நீங்கள் போவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி 18 பரிசேயனும் ஆயக்காரனும் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு அந்த சம்பவம் தெரிகிறது? ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். பரிசேயன் என்ன சொல்றான், நான் வந்து வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுகிறேன், என்னுடைய சம்பாத்தியம் எல்லாத்துலேயும் நான் வந்து தசம பாகம் நான் கொடுக்குறேன், நான் வந்து பரியாசம் பண்ணுறது கிடையாது, அநியாயம் பண்ணுறது கிடையாது, விபச்சாரம் பண்ணுறது கிடையாது, தோ கடைக்காரன இந்த ஆயக்காரனு போலவும் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் ஜெபிக்கவே இல்லை. பார்த்தீங்களா அந்த பகுதியில்? அவன் எதாவது ஜெபிச்சானா? அவனை பற்றி சொல்லின்னு இருக்கிறான். அவன் எனக்கு ஜெபம்னா என்ன அர்த்தம், எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்குறது தான். இவன் எதுவுமே ஜெபிக்கலை, அதனால ஒன்றுமே பெற்றுக்கொள்ளாமல் போனான். அடுத்தது ஆயக்காரன் வந்தான். ஆயக்காரன் இவன் இந்த எக்ஸ்ட்ரீம், ஐயோ ஆண்டவரே நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, எனக்கு நீங்கள் இறங்கும் அப்படின்னு சொல்லி இரக்கத்தையாவது கேட்டான். ஆமேன். இரக்கத்தையாவது அவன் கேட்டான். அந்த இரக்கம் தான் கிருபை, கிருபை இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால அன்னைக்கு அவன் நீதிமானாக ஆக்கப்பட்டு அவன் போனான். விசுவாசிகளும் இந்த 2 எக்ஸ்ட்ரீம்லையும் நம்ம இருந்து விடக்கூடாது. ரெண்டுமே இவருடைய தகுதியின் அடிப்படையில் தான் வருகிறாங்க. எத்தனை பேர் புரியுது? இவன் தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய பெருமையான காரியங்களை கொண்டு வந்து அதனால தேவனுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்கிறான். இவன் தன்னுக்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறதுனால கூனி குறுகி ஓரமாக நிற்கிறான். ரெண்டுமே தவறு. எத்தனை பேருக்கு புரிகிறது? இயேசு இப்போ சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினால பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் இனிமேல் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கலான்னு? இயேசுவின் நாமத்தில் சபைக்கு எத்தனை பேர் வரலான்ட்டு இருக்கிறீங்க? மனசு கஷ்டமா இருக்குது பாஸ்டர், அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க முடியல பாஸ்டர். ஏன்? அது அந்த பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையின் அடிப்படையில் அவங்களை ஜெபிக்க சொல்லி கேட்கிறாரு, என் நாமத்தினாலே. அல்லேலூயா. அப்போ பிசாசு தடையாக இருக்கிறது, சரீரத்தில் பலவீனமாகுது, அதையா முன் வச்சு ஜெபிக்க சொல்றாரு? இல்லை. அவர் சொல்ற, என்னுடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ள சொல்லிட்டு சொல்லவே தேவையில்லை, நான் கண்டிப்பாக ஜெபிப்பேன்னு சொல்லி சொல்றார். எத்தனை பேருக்கு அது விளங்குகிறது? கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. அப்போ என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, பாருங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், விசுவாசிகள் சபைக்காக ஊழியருக்காக ஜெபிக்க வேண்டும், ஊழியக்காரர் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார்கள், நம்ம எல்லாருமே சேர்ந்து நகரங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. ஆனால் நான் எப்படி ஜெபிக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் இனிமேல் இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபிப்பேன். ஜெபத்திற்கு ஏதோ கடைசியாக வைக்கிற ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. இயேசுடைய நாமம், அவருடைய தகுதியின் அடிப்படையில் நான் வருகிறேன். அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய தாழ்மை, அவர் சிலுவையில் மரித்து உண்டாக்கின ரட்சிப்பு, அதன் அடிப்படையில் நான் வருகிறேன். கிருபாசனத்தண்டைக்கு அவருடைய நாமத்தில் வருகிறேன். 5வதாக இயேசுவின் நாமம் எனக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாக்கா, இயேசுவின் நாமத்தினால நீங்க விசுவாசத்தை அறிக்கை செய்யும்படிக்காக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
ஜெபிக்கிறது வேற, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறது வேற. அந்த விசுவாசம் எங்கேருந்து வந்தது? என் ஆசையின் அடிப்படையில் கிடையாது. தேவன் வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன இந்த வருஷத்துக்காக? எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன், இயேசுவின் நாமத்தினால் அது அப்படியே நடக்கட்டும். இதான் விசுவாசத்தை நான் அறிக்கை செய்கிறேன். அல்லேலூயா. மார்க் 10வது அதிகாரத்தில் பர்த்திமேயு தெரியுது இல்லையா? குருடன், பிச்சைக்காரன், பிறவியிலிருந்து அவன் குருடனும் பிச்சைக்காரனாக இருக்கிறான். அவன் இயேசுவை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறான். ஒரு நாள் இயேசு அந்த பக்கமாக போகிறார். போகும்போது இவன் என்னன்னு கூப்பிட்றான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு மனமிறங்கும். நிறைய பேர் தடை பண்ணினாங்க. முன்னிலும் அதிகமாக அவன் இயேசுவை கூவி அழைச்சான். பாவம் பாருங்க, அவன் கண் தெரியாத குருடன், பிச்சைக்காரன், அங்கேருந்து கூப்பிடுறான். இயேசு போகும்பொழுது ஒரு கும்பலே அவர் பின்னாடி போயின்னு இருக்கும். இப்போ இயேசு இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னார்னாக்கா அவன் சுகமாயிட்டு இருப்பானா, இருக்க மாட்டானா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறார்? தன்னுடைய சீடர்களை அனுப்பி அவனை போய் அழைச்சிட்டு வர சொல்கிறார். குருடன் பாருங்க, அவன் போட்டுக்கிற அந்த அங்கியெல்லாம் தூக்கி போட்டு விட்டு இயேசுனிடத்தில் வருகிறான். இயேசு ஏன் அவனை கிட்ட வர வச்சார்னாக்கா, அவனுடைய ஜெபத்தில், அவனுடைய அந்த கூவி அழைக்கிறதுல ஒரு சின்ன மாற்றத்தை அவனுக்கு உண்டு பண்ணுறதுக்காக. வந்தவனே கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்யணுன்ட்டு இருக்கிறேன் அப்படின்றார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய கண்கள் பார்வை அடைய வேண்டும். அவ்வளோத்தான். நீ அதைத்தான் நீ சொல்லணும். இப்போ உன்னுடைய ஜெபத்தை மாற்றி சொல்லு. எப்படி சொல்லணும்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் கண்கள் பார்வை அடையணும். இதை தான் அங்கே சொல்லி கொடுக்கிறார் பர்த்திமேயுக்கு. எத்தனை பேருக்கு விளங்குகிறது? அவன் அப்படி சொன்ன உடனே இயேசு சொல்றார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ அப்படின்றார். கையை வச்சாரா? ஜெபிச்சாரா? அவனுடைய ஜெபத்தை கொஞ்சம் திருத்தி அனுப்பிச்சினார். ஆமேன். இயேசுவே, இறங்கும். என்ன வேணும் உனக்கு ஆக்சுவலாக என்ன வேண்டும் அப்படி கேட்டார். அவன் சொல்கிறான், என்னுடைய கண்கள் பார்வையடையணும். அப்போ அதை தான் நீ சொல்லணும் இல்லையா? இயேசுவின் நாமத்தினால என் கண்கள் பார்வை அடைவதாக. இயேசுவின் நாமத்தினால என் கண்கள் பார்வையை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சமாதானம் உண்டாகுவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனையில வழி திறப்பதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதி நீங்க நான் சுகமாக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். இந்த விசுவாசத்தை இப்படியாக வசனத்தின்படி அறிக்கை செய்வதற்காகத்தான் இயேசுவின் நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆறாவது ஒரு நோக்கத்துக்காக தேவன் இயேசுவின் நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. வேகமாக அந்த 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆறாவதாக மார்க் 16வது அதிகாரத்தில் 16லிருந்து 18 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே, சொல்லுங்க, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள், என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள், என் நாமத்தினாலே சாவுக்கு ஏதுவானது குடித்தனம் அவர்களை ஒன்று சேதப்படுத்தாது, என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். கையை வைக்க வேண்டியதான் என்னுடைய வேலை. ஆமேன். இயேசுவின் நாமத்தினால கையை வைக்க வேண்டியதான் என்னுடைய வேலை. சுகமாவார்கள் என்று சொல்றாரு. சுகத்துக்காக ஜெபின்னு சொல்லி சுகம் ஆயிடுவாங்க, சுகம் ஆவார்கள். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் நாமத்தில் கரங்களை வைக்கும்போது சுகமாவார்கள். அப்போ இந்த 6வது நன்மை என்ன? இயேசுவின் நாமத்தை எனக்காக எதுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார்? அவருடைய நாமத்தினால நான் அதிகாரத்தோடு வல்லமையோடு செயல்படுவதற்காக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தினால நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். உங்களுடைய சரீரத்தில் கூடிய வியாதியை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால துரத்துவீர்கள். வியாதிக்கு ஒரு பெயர் உண்டு. இன்னைக்கு நிறைய வாயில நுழையாத பெயர்லாம் வச்சுக்கிறாங்க. டாக்டர் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, வாயிலேயே அந்த பேரு நுழையாத பெயர். ஆனா எனக்கு சுலபமா ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார், இயேசு. இயேசு அந்த அதிகாரம், அந்த வல்லமை, அந்த கர்த்தத்துவம், இதுக்கெல்லாம் மேலான நாமம் இயேசுவின் நாமம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த நபரை குறித்த விசுவாசம் எனக்குள்ள இருந்தாதான் அந்த நாமத்தை நீங்க பயன்படுத்தும் போது அங்க வல்லமை உண்டாகுகிறது. அந்த நாமத்தினால கோமால இருக்கிறவர்களை தேவன் எழுப்புகிறார். அந்த நாமத்தில் சாபத்தில் இருக்கிறவங்க அந்த சர்ப்பங்களை எல்லாம் தேவன் எடுக்கிறார். அல்லேலூயா. அந்த நாமத்தினால் தேவன் தடைகளை எல்லாம் உடைத்து போடுகிறார். அந்த நாமத்தினால எல்லா பில்லிசுனை கட்டுகள் எல்லாம் அறுத்து போடுகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. அது ஒவ்வொரு விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு அவர் செய்கிறார். பேதுரு பவுல் மட்டும் கிடையாது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் இவைகள். இயேசுவின் நாமம்
அதனுடைய வல்லமையை அறிந்து நீங்கள் சொல்லும்பொழுது தேவன் அங்கே மகத்தான காரியங்கள் செய்கிறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கவனமாக பாதுகாக்க வேண்டும். ஏன்னு சொன்னாக்கா பொல்லாத ஆவிகள் செயல்படுகிறது, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆமேன். இல்லையா? 16வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் பவுல் ஜெபிக்க போகிறாரு. ஒரு குறி சொல்கிற பொண்ணு வந்து, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் நமக்கு ரட்சிப்பின் வழியை சொல்லுவார்கள். பவுல் திரும்பி குறி சொல்கிற ஆவியை இந்த பொண்ணு விட்டு போவலையே அப்படின்றார், இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பகுத்தறிகிற அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆமேன். இயேசுவின் நாமத்தினால குறி சொல்லுகிற ஆவியை அந்த பெண்ணை விட்டு புறப்பட்டு போவலையே. நமக்கு குறி சொல்லுகிற ஆவின் வருது. இங்கிலீஷில் ஃப்ரான்ஸில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எஸ்பிரி த பித்தோன், ஸ்பிரிட் ஆஃப் பைத்தான், சர்ப்பத்தின் ஆவி. அது என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா விசுவாசிகளை அது வந்து இல்லையா, இது வந்து கொத்தி சாகடிக்கிற பாம்பு கிடையாது. மலை பாம்பெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அனக்கொண்டா பாம்புகள்லாம் பார்த்துருக்கீங்க. அப்படியே ஒரு ஆளை சுற்றிடும் பாருங்கள். ஆடு மாடு யானையை கூட அப்படியே சுற்றிடும். அது சுற்றி அதை அப்படியே நெருக்கி 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 எலும்புகள்லாம் முறியும் பாருங்கள். மூச்செல்லாம் திணறும். அவன் செத்துட்டவனே அது முழுசாக முழுங்கிடும். விசுவாசிகளை அப்படி தான் அந்த ஜெபத்தை தடுக்கக்கூடிய ஆவி என்ன பண்ணுகிறது, நெருக்கி ஸ்குவீஸ் பண்ணிடும் உங்களை. நெருக்கி நெருக்கி எலும்புகள்லாம் நொறுங்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்பிக்கை. எலும்புன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கையெல்லாம் முறிய பண்ணிவிடும். தேவனை உடனே மறுதளிக்க மாட்டீங்க, தேவனுடைய ஊழியக்காரனை தான் முதல்ல மறுதளிப்பீங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த சர்ப்பத்தின் ஆவி என்னை வந்து ஸ்குவீஸ் பண்ணுறான், என்னை வந்து நெருக்குகிறான். அடுத்தது சபை மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை ஏற்று போய்விடும். முடிவாக தேவன் மேலே நம்பிக்கை எழுந்து போய்விடுவோம். தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் விழிப்பாக நாம் இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு காரியம் நுழைகிறது அப்படி சொல்லி சொன்னாக்கா நீங்கள் உடனே அலர்ட்டாக இயேசுவின் நாமம். நீங்கள் உங்களுடைய ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே ஹாலில் நடக்கிற காரியத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். எத்தனை பேருக்கு தெரியும்? டிவி நிறைய நேரம் ஓடுது, ஆண்டவரே டிவியை கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேருந்து கத்த தேவையில்லை. அங்கே உட்காந்து நீங்கள் இயேசுவின் நாமத்தில் சொன்னாக்கா அங்கே காது கேட்கும். ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது இது? இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் சண்டை மாட்ட தேவையில்லை, நீங்கள் கத்தி கூவ தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய அறைக்குள்ளே உட்காந்து கொண்டு இங்கேருந்து உட்காந்து கொண்டு இந்தியாவில் இருக்கிற காரியத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுமா முடியுமா முடியாதா? இங்கேருந்து நீங்கள் அங்கே இருக்கிற காரியத்தை கண்ட்ரோல் பண்ணுமா முடியுமா முடியாதா? அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற காரியத்தை உங்களால் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி செய்ய முடியாதா? நிச்சயமாக செய்ய முடியும். நான் தான் அதில் விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த ஆவியை நான் துரத்துகிறேன். ஆமேன். இந்த தேசத்தின் மேலே எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது இல்லையா? எத்தனை ஆவி சொல்லியிருக்கிறேன்? மடமடன்னு சொல்லுங்க. அவிசுவாசத்தின் ஆவி, விக்கிரக ஆராதனையின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, விவாகரத்தின் ஆவி. அப்போ இதன் அறிகுறி மோந்திர ஷோஸ்கி அறிவி கோந்திரலாமேசம். வீட்டுக்கு விரோதமாக இதனுடைய சின்ன ஒரு காரியம் வரும்பொழுதும் உடனே நீங்கள் இயேசுவின் நாமத்தை பிடித்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். கனவு, கெட்ட கனவு வருகிறது, கனவுலேயே இயேசுவின் நாமத்தால் பிசாசை துரத்த வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? கெட்ட தரிசனம் வருகிறது, அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி வருகிறது, ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி வருகிறது, பிசாசு வந்து தாக்குற மாதிரி வருகிறது. பயப்படுறதுக்காக உங்களுக்கு அந்த கனவை தேவன் அனுமதிக்கல. நீங்கள் அந்த கனவுலேயே அந்த தரிசன நேரத்திலேயே உங்களுடைய ஆவி விழிச்சுன்னு இருக்கும். இயேசுவின் நாமத்தினால இந்த பொல்லாத தரிசனத்தை கொடுக்கிற பொல்லாத ஆவியை நான் விரட்டி அடிக்கிறேன். இயேசுவின் நாமத்துக்கு அந்த வல்லமை உண்டு. 7வதாக அதை எழுதி கொள்ளுங்க. இயேசுவின் நாமம் எனக்கு வந்து ஓடி போய் அடைக்கலமாய் தங்கிவிடக்கூடிய ஒரு இடம். அல்லேலூயா. எவ்வளோ போராட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சமாதானத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள், பயங்களை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகள், மனுஷர்கள் கொந்தளிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் இல்லையா, இல்லாதது பொல்லாதது உங்கள் மேலே சொல்கிறாங்க, உங்களுக்கு தீமைக்காக எல்லாமே செயல்படுகிறது அப்படி சொல்லிட்டு சொல்லும் பொழுது உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பதற்காகத்தான் தேவன் இயேசு என்கிற நாமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறதா? பலத்த துர்கமாக இருக்கிறது. நீதிமான்கள் அதில் ஓடி போய் சுகமாய் தங்கி விடுவார்கள். நீங்கள் ஓடி போகிறீங்களா? யார்கிட்ட அடைக்கலத்தை தேடி போகிறீங்க? உங்களுடைய அடைக்கலம் யாருன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஆவிக்குரிய லெவலில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொன்ன அந்த இயேசுவின் நாமம் இயேசு செய்து முடித்தது. அவருடைய தாழ்மை, சிலுவையில் அவர் உண்டாக்கின ரட்சிப்பு, அவருடைய வசனம்,
அவருடைய வார்த்தை, அதுதான் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் சும்மா கூப்பிடுறதுக்காக வச்ச பெயர் கிடையாது. எத்தனை பேருக்கு விளங்குகிறது? அது அந்த நபர், அந்த ஆள், அவர் என்ன செஞ்சாரு, அவருடைய வார்த்தை என்ன. ஆமென். அந்த நாமத்துக்குள்ள நீங்க ஓடுவீங்கன்னு சொன்னாதான் அப்பதான் உங்களுக்கு அடைக்கலம். எப்படிங்க ஓடுறது? இப்போ நான் இங்கேருந்து அந்த அறைக்குள்ளே ஓடணுன்னாக்கா எனக்கு தெரியுது, நான் ஓடி போய் அந்த, ஆனால் இயேசுவின் நாமத்துக்குள்ளே நான் எப்படி அடைக்கலமாக போகிறது? 91வது சங்கீதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய கோட்டை, என்னுடைய அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அந்த நாமத்துக்குள்ளே ஓடிடுவீங்க. வியாதி பலவீனமாக இருக்கிறது, யெகோவா ராஃபா, உம்முடைய நாமத்துக்குள்ளே நான் ஓடி வந்து விடுகிறேன் அப்பா, நீர் தான் என்னுடைய பரிகாரி, என்னை சுகமாக்குற தேவன் அப்படி சொல்லும்போது டாக்டர்கள்லாம் இப்படி சொல்கிறாங்க, பயமாக இருக்கிறது, மருந்து போட்டேன் ஒன்றும் மாற்றம் இல்லை, ஆனால் இயேசு எனக்கு யெகோவா ராஃபாவாக இருக்கிறார், அந்த நாமத்துக்குள்ளே நான் ஓடி வந்து விடுகிறேன். இப்படி தான் ஓடி வருகிறேன் இல்லையா? மனுஷர்கள் எழும்புகிறாங்க, ஆண்டவரே எல்ஷடாய் 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 பாட்டு பாடும்போதெல்லாம் நீங்கள் அந்த நாமத்துக்கு உள்ளார தான் நீங்கள் போகிறீங்க, அதுக்குள்ளார தான் நீங்கள் அடைக்கலமாக போகிறீங்க. எபினேசர், ஆண்டவரே என்ன ஒரு முன்னேற முடியாமல் இருக்கிறது, ஆனால் திரும்பி பார்க்கும்போது இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரு. ஆமேன். 10 வருஷமாக நடத்தி வந்திருக்கிறாருங்க. இப்போவா கையை விட்டுற போறாரு? சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. ஆமேன். அந்த நாமம் எபினேசர், அந்த நாமத்துக்குள்ளார நான் ஓடி தங்கி விடுகிறேன். சமாதானம் பாதிக்குது, யெகோவா ஷாலும், கர்த்தவனுக்கு காரியங்கள் புரியல, ஏன் இப்படி நடக்கிறதுன்னு சொல்ல, ஏன் திரும்ப திரும்ப அப்படி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, வருஷம் வருஷம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல, மாதம் மாதம் ஏன் அந்த கரெக்டாக எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஒவ்வொரு முறையும் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் நீர் தான் என்னுடைய யெகோவா ஷாலும். ஆனால் அந்த நாமத்துக்குள்ளே நம்ம அடைக்கலமாக போகாமல் இருக்கும்பொழுது தான் நம்ம வேறு அடைக்கலங்களை தேடி போய்விடுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அறிஞ்சு கொள்ளணும், இயேசுவின் நாமத்தை நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னாக்கா, இப்படிப்பட்ட நெருக்கடிகளில், ஆபத்து நேர்ந்த சூழ்நிலை, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய அடைக்கலம், இயேசு தான் என்னுடைய அடைக்கலம் சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. ஆமென். அதுக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வேறு யாரோடைய பேரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை, பாருங்கள், இயேசுவின் நாமத்தினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான். அவருடைய நாமம் தான் எனக்கு அடைக்கலம், அவர் தான் எனக்கு ஜீவனை கொடுத்தவர், அவர் தான் உயிர் தெழுந்தவர், அவர் தான் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. அந்த நாமத்துக்குள்ளார நான் ஓடி தங்கி விடுகிறேன்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. இயேசுவின் நாமத்தை 7 விதத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். 1, அது எனக்குள்ளார தாழ்மையை உண்டாக்கி விடுகிறது. 2வது, அந்த நாமத்தை நான் பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். 3வது, என்னுடைய வாழ்க்கை முறையையே இயேசுடைய நாமம் மாற்றி அவருடைய மகிமைக்காக வாழும்படிக்காக செய்து விடுகிறது. 4வதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறதற்காக அந்த நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வதாக, ஜெபிக்க மாத்திரமல்ல, உரிமையோடு அறிக்கை பண்ண, விசுவாசத்தை அறிக்கை பண்ண இயேசுவின் நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6வதாக, அந்த நாமத்தை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பிசாசின் ஆவிகளை விரட்டி அடிப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமேன். மாம்சத்தோட ரத்தத்தோட எனக்கு போராடி, இன்னமும் நான் மாம்சத்தோட ரத்தத்தோட போராடி கொண்டிருக்கிறேன்னு சொன்னாக்கா நான் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக அவங்க யுத்தம் பண்ணுவாங்க, அசுத்த ஆவிகளோடு யுத்தம் பண்ணுவார்கள், மனுஷர்களோடு அவங்க யுத்தம் பண்ண மாட்டாங்க. 7வது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமம் நான் ஓடி வந்து அடைக்கலமாய் தங்கி விடுவேன். எல்லோருமாய் நாம் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. அந்த நாமம் வல்லமையுடைய நாமம். இந்த நேரத்தில் இந்த பாடலை நம்ம பாடும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் கொண்டு வாங்க. ஒரு அடைக்கப்பட்ட கதவா, இல்லை ஒரு வியாதியா, இல்லை நிறைவேறாத ஒரு ஜெபம் தடையா, இல்லையா ஒரு பொருளாதார பிரச்சனையா, ஒரு குடும்ப காரியமா, நம்முடைய சபைக்காகவா, ஒரு பெருக்கத்துக்காகவா, ஒரு வளர்ச்சிக்காகவா, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவா, இதையெல்லாம் இந்த பாடலை நீங்க பாடிக்கொண்டிருக்கும் போது நீங்க என்ன சொல்ல போறீங்க? இது எனக்கு தான். ஆமேன். இயேசுவின் நாமத்தை அந்த சூழ்நிலை மேல அனுப்புகிறேன். பர்வதங்கள் மெழுகு போல உருக போகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருக போகிறது. இப்ப அது உருக போகிறது. பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகிறது. தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேற போகிறது. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். வாயில சொல்லுங்க, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு.
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல விடுதலையோடு, நல்ல சந்தோஷமாக, நல்ல பலமாக கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சந்தோஷமாக அந்த நாமத்தை உடையவர்கள் பயப்பட மாட்டார்கள். அந்த நாமத்தை உடையவர்கள் கவலைப்பட்டு சோர்ந்து போக மாட்டார்கள். சமாதானம் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமத்தை நாங்கள் அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தை எங்களுக்கு முன்பாக அனுப்புகிறோம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. ஆமென். அவர் நாமம் நல்ல பலமாய் கரங்களை தட்டி இயேசு, 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 இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், மாம்சத்தை ஜெயித்தவர், மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த நாமத்தை கூவி அழிக்கிறவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வார்கள். அந்த நாமத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் சமாதானத்தை சூழ்ந்து கொள்வார்கள். அந்த நாமத்தை விசுவாசித்து அறிக்கை செய்கிறவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்கள்.